الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவத்திலே அறிந்து அதை வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு நாம் எல்லாம் இங்கே திரளாகன்னு சொன்னா கோச்சிக்கிறாரு குடுமி இருக்கிறோம். இந்த மாநாட்டினுடைய முதல் நாளின் இறுதி கட்டத்தை அடைந்திருக்கிற நேரத்தில் முக்கியமான சில செய்தி, எனக்கு தலைப்பு தரப்படவில்லை, அதனால நான் எதை வேண்டாலும் சொல்லலாம்னு விட்டுருக்கிறாங்க. அதனால முக்கியமான சில செய்திகளை மாத்திரம் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வர நான் ஆசைப்படுகிறேன். தௌஹீத் என்பது, ஏகத்துவம் என்பது தர்கா வழிபாட்டை விட்டு விலகி இருப்பதும், தொழுகையிலே நெஞ்சில் கை கட்டுவதும், அதே தொழுகையின் அத்தஹியாத்திலே விரல் அசைப்பதும், இவைதான் தௌஹீத் என்று நம்முடைய சகோதரர்களாகிய நீங்கள் நினைத்துவிடக்கூடாது. அப்படிதான் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். தௌஹீத் என்று சொல்வது இந்த 2-3 செய்திகளை சொல்வதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வால் அனுப்பப்படவில்லை. இந்த 2-3 விஷயங்களை நிலைநாட்டுவதற்காக அவர்கள் அடி உதைகள் படவில்லை. இந்த 2-3 செய்திகளை சொல்வதற்காக அவர்களுடைய தோழர்கள் பலர் கொல்லப்படவில்லை, நாடு கடத்தப்படவில்லை. இவற்றையெல்லாம் கடந்த பெண்ணம்பெரிய செய்திகளை எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன காரணத்தினால்தான் அவர்கள் இவ்வளவு துன்பங்களையும் சகித்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நெஞ்சிலே கைகட்டி தொழக்கூடிய ஒரு சமுதாயத்தை உருவாக்கி, விரலை அசைக்கக்கூடிய சமுதாயத்தை உருவாக்கி இருந்தால் இதை அபூஜஹில் எதிர்க்க வேண்டிய அவசியமே இல்லை. யார் நெஞ்சில கை கட்டினால் அவர்களுக்கு என்ன, விரல் அசைத்தால் அவர்களுக்கு என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பல்லாயிரக்கணக்கான போதனைகளிலே 2-3 போதனைகள் இவை, அவ்வளவுதான். தௌஹீத் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 ஆண்டு காலமாக எவற்றையெல்லாம் இந்த உலகத்திலே நிலைநாட்டுவதற்காக தம்முடைய வாழ்வை அர்ப்பணித்தார்களோ அவற்றையெல்லாம் கடைபிடிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் இங்கே உருவாக வேண்டும். அதற்காகத்தான் நாங்கள் இங்கே பாடுபட்டுக் கொண்டிருக்கிறோமே தவிர நீங்கள் நினைப்பது போல இந்த 2-3 செய்திகளுக்காக இல்லை, நிச்சயமாக இல்லவே இல்லை. இதை உங்களுடைய கவனத்திலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். நாங்கள் சொன்னார் ஒரு காலத்திலே நாத்திகத்தை நோக்கி போனோம் என்று. அவர் மாத்திரம் போகவில்லை, ஓதி படித்த பிறகு நான் கூட போனவன் தான். இந்த மார்க்கத்தை 7 ஆண்டு கற்ற பிறகு, மௌலவி பட்டம் பெற்ற பிறகு நானும் கூட இந்த மார்க்கத்திலே நம்பிக்கை இழந்து ஒரு வியாபாரியாக சென்றவன், சின்னஞ்சிறிய கடை வைத்திருந்தவன். பல 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மாயவரத்திற்கு சென்று சரக்குகளை சைக்கிளில் ஏற்றுக்கொண்டு நாம் உழைத்து வாழ வேண்டும். இந்த மார்க்கம் ஒரு போலியான மார்க்கம், வயிற்று பிழைப்புக்காக சிலர் உருவாக்கிய மார்க்கம் என்று நான் நினைத்து இந்த சைக்கிளிலே சரக்கை கொண்டு வந்து பெரம்பூரிலே வியாபாரம் செய்வோம், நானும் என்னுடைய சகோதரர் PS அலாவுதீன் அவர்களும். அப்ப இந்த மாதிரி எல்லாம் நாங்க இஸ்லாத்தின் மேலேயே நம்பிக்கை இழந்திருந்தோம். எந்த இஸ்லாத்தின் மேல, எந்த இஸ்லாம் எங்களுக்கு மதரசாவிலே சொல்லித்தரப்பட்டதோ அந்த இஸ்லாத்தை பார்க்கிறோம். புராண இதிகாசங்களை மிஞ்சக்கூடிய கட்டுக்கதைகள், ஹப்சாக்கள், வருமானத்திற்காக மார்க்கத்தை விலை பேசக்கூடிய போக்குகள், இவற்றையெல்லாம் பார்க்கிறோம். நம்மளை ஏமாத்துறாங்க, நம்மளை வழிகெடுக்கிறாங்க. இப்படி ஒரு மார்க்க தேவையே இல்லை என்று போன நாங்கள்
எந்த மதீனாவுடைய பல்கலைக்கழகத்திற்கும் செல்லாமல் அல்லாஹ்வுடைய கருணையால் மாத்திரமே, எவருடைய வழிகாட்டுதலும் இல்லாமல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய கருணையால் மாத்திரமே நாங்கள் சிந்தித்து இது அல்ல மார்க்கம், மதரசாவில் கற்றது அல்ல மார்க்கம், அல்லாஹ்வுடைய வேதத்தில் இருப்பதுதான் மார்க்கம், அவனுடைய தூதர் சொன்னதுதான் மார்க்கம் என்று உணர்ந்து திரும்பி வந்தோம். நாத்திகத்திற்கு போன நாங்கள் திரும்பவும் மார்க்க பணி செய்வதற்காக வேண்டி 8 ஆண்டு காலம் வியாபாரத்தில் இருந்துவிட்டு படித்ததை எல்லாம் முழுமையாக மறந்துவிட்டு, அப்பதான் ஒழுங்கா செயல்பட முடியும். இந்த குப்பைகளை எல்லாம் முழுமையாக மறந்துவிட்டு திரும்பவும் நாங்கள் இதுதான் மார்க்கம் என்று உணர்ந்த பிறகு களத்தில் இறங்கினோம். இறங்கும் பொழுது இவ்வளவு எதிர்ப்பு வரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. நாங்கள் ஒரு சின்ன விஷயமாகத்தான் எடுத்தோம். இந்த மார்க்கத்தை நாங்கள் எதற்காக இறங்கினோம்? சமுதாயத்தை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சமுதாயத்திற்கு அனுப்பப்பட்டார்களோ அந்த சமுதாயம் கவனிப்பார் அற்ற சமுதாயம் என்று வரலாறு சொல்லும். அப்படி ஒரு சமுதாயம் இருந்ததை உலகத்தில் எவனும் கணக்கில் எடுத்துக்கவே மாட்டான். கணக்கில் எடுத்துக்கிறதுக்கு ஒரு தகுதி இருக்கணும்லங்க. வாலியா போங்க, கொண்டு போங்க, வாலியை காட்டுறாங்க. மாநாடு நடத்துவதற்காக வேண்டி எவ்வளவு சிரமப்பட்டிருக்கோன்னு தெரியும். இந்த நீங்கள் அமர்ந்திருக்கிற பந்தல் உங்களுக்கு வெயில் படாமல் இந்த வசதிகள் செய்வதற்கு மாத்திரமே 4 லட்சம் ரூபாய்களை கொடுத்த பிறகுதான் உங்களுக்கு வெயில் இல்லாம உட்கார முடியுது. இன்னும் எவ்வளவு செலவு இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். அதையெல்லாம் நிறைவு செய்கிற வகையில 1.5 மாசம் அல்லாஹ் நம்பி தான் செஞ்சோம். எந்த அரபு நாட்டு பணமும் நமக்கு கிடையாது, எந்த நிறுவனங்கள்ல நிதி வாங்குறது கிடையாது. மக்களை நம்பி மக்கள் தருவார்கள், மக்கள் மூலம் அல்லாஹ் தருவான் என்றுதான் இந்த களத்தில் இறங்கி இருக்கிறோம். அந்த இறங்கினது எப்படி அல்லாஹ் இதை பூர்த்தி செய்து தரப்போறான் என்று பெரும் கவலை இருந்தாலும் நம்பிக்கையோட பூர்த்தி செய்து தருவான். நாங்கள் எவ்வளவு அதிசயங்களை, எவ்வளவு அற்புதங்களை அல்லாஹ் இந்த தௌஹீதுக்கு, அப்பதான் நாங்க எப்படி நாத்தியத்துக்கு போன நாங்க சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் நினைச்சிட்டான்னு சொன்னா அப்படி தலைகீழ புரட்டி பெரும் மாறுதலை கொண்டு வருவான். நாங்கெல்லாம் எங்க வாழ்க்கையிலேயே அனுபவிச்சோம், நம்பவே முடியல. இன்றைக்கு நான் நினைத்து பார்த்தால் கூட நம்ப முடியாத அதிசயமாக பல நிகழ்ச்சிகளை அல்லாஹ் நிகழ்த்தி காட்டிக்கிட்டு இருக்கிறான். நான் அல்ல, நீங்க யார் நினைச்சாலும் சரி எப்படி நடக்கும். இதுவே ஒரு அதிசயம் தானே. இந்த மாநாட்டுக்கு என்ன உழைச்சிங்க? ஒன்னும் உழைப்பு இல்ல. எவ்வளவு போஸ்டர் அடிச்சீங்க? ஒண்ணும் இல்ல. இத மதுரையில் நடக்கிறதுனால கொஞ்சம் சுவர்கள்ல எழுதியிருக்கிறீங்களே தவிர மக்களுக்கு பெருசா கொண்டு போகல. அவங்க கொண்டாந்து சேர்க்கலாம். இப்படி எல்லாமே அல்லாஹ்வுடைய பெரிய பெரிய அதிசயங்களை கொண்டு நடந்துகிட்டு இருக்குது. அதை நம்பி நம்ம இறங்கி இருக்கிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி தாராளமா வாரி வழங்குங்க. விஷயத்துக்கு வருவோம். அப்ப இந்த ஏகத்துவத்தை நாங்கள் பார்க்கிறோம். இந்த சமுதாயம் உயர்ந்த சமுதாயம், கவனிப்பாரற்று கிடந்த சஹாபாக்கள் சமுதாயம் உலகத்தினுடைய கவனத்தை எல்லாம் ஈர்க்கக்கூடிய சமுதாயமா மாறுது. உலகத்தை பத்தி பேசுறதா இருந்தா இன்னைக்கு நம்ம பேசுவோம். எதை பேசுவோம்? அமெரிக்காவை பத்தி பேசுவோம், ஐரோப்பிய நாடுகளை பத்தி பேசுவோம், பணம் இருக்கிற காரணத்தினால அரபு நாடுகளை பற்றி கூட பேசுவோம். திடீர்னு ஒரு விசேஷமான நிகழ்ச்சி நடந்ததுனால பிஜி நாட்டை பத்தி கூட பேசுவோம். இந்த சோமாலியாவை எல்லாம் ஒரு கணக்குல யாரா எடுத்துக்கிறோமா? எடுத்துக்கிற மாட்டோம். அந்த மாதிரி இருந்த சமுதாயம் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்பட்ட சமுதாயம். அதே சமுதாயம் 23 ஆண்டுகள் கடப்பதற்குள்ளாக உலகம் எல்லாம் அவர்களை மட்டுமே பார்க்கக்கூடிய, எல்லாரும் உத்து உத்து பார்க்கிறான். என்னடா மந்திரம் நடந்தது, என்ன மாயாஜாலம் செய்தார், இப்படி தலைகீழ புரட்சிட்டார் ஒரு சமுதாயத்தை. அதனால புரட்சிங்கிறான். தலைகீழ எங்கேயோ அகல பாதாளத்துல விழுந்து கிடந்த ஒரு சமுதாயத்தை எங்கேயோ இமயத்தின் அதுக்கு மேலேயே உச்சியில கொண்டு நிப்பாட்டிட்டார. என்னடா இந்த சமுதாயம் அப்படின்னு உலகமெல்லாம் வியந்து பார்த்தானே. அந்த வரலாற்றை நாங்கள் நினைவு கொண்டு இந்த சமுதாயம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்தில் சந்திச்சாங்களே, அந்த அளவுக்கு கவனிப்பாரற்ற சமுதாயமாக இருந்ததா இல்லையா? ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னால் நீங்கள் கிள்ளுக்கீரையாக கருதப்பட்டது உண்டா இல்லையா? அல்லாஹ் சொல்கிறான், வலில்லாஹில் இஸ்ஸத்து வலி ரசூலிஹி
வலில் முஃமினீன், இஸ்ஸத் என்ற கண்ணியம் அல்லாஹ்வுக்கு சொந்தம், அவனுடைய தூதருக்கு சொந்தம், அடுத்ததாக முஃமின்களுக்கு சொந்தம் என்கிறானே. அந்த இஸ்ஸத்தோடு கண்ணியத்தோடு நீங்கள் நடத்தப்பட்டீர்களா? 10 ஆண்டுகளுக்கு 15 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள நிலைமையை நீங்கள் நினைத்து பாருங்கள். உங்களை எவனுமே கணக்கில் எடுத்துக்கல. நீங்க இந்த நாட்டின் குடிமக்கள் என்று கூட கருதவில்லை. உங்களை திட்டமிட்டு புறக்கணித்தார்கள். திட்டமிட்டு இரண்டாம் தர குடிமக்களாக நடத்தினார்கள். அடித்தால் கூட அடத்தெரியாத சமுதாயமாகவே உங்களை பயிற்றுவித்தார்கள். அதையெல்லாம் பார்க்கிறோம். என்னடா இது? எந்த மார்க்கத்தை சொல்லி கீழே கிடந்த சமுதாயத்தை மேல கொண்டு நிப்பாட்டினாரோ ஒருவர், அந்த மார்க்கத்தை ஏற்றிருக்கிற மக்கள் ஏன் இவ்வளவு மோசமாக புரண்டு விட்டார்கள்? ஏன் இவ்வளவு தலைகீழாக புரண்டு விட்டார்கள்? எல்லாத்தையும் யோசிச்சுதான் இதுல களத்தில் இறங்கி இருக்கிறோம். இந்த தௌஹீத் என்ற ஜமாத்து, இந்த சிந்தனை, இந்த சித்தாந்தம் மக்கள்கிட்ட கொண்டு வந்தது இதுக்குத்தான். எதுக்கு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவனிப்பாரற்று கிடந்த சமுதாயத்தை உலகமே தலை நிமிர்ந்து பார்க்கிற சமுதாயமாக மாற்றினார்களே. அதே தத்துவத்தை பயன்படுத்தினால், ஏற்றுக்கொண்டால், வாழ்க்கையிலே கடைபிடித்தால், பிரச்சாரம் செய்தால் இப்போதும் உயர்த்த முடியும். அவங்க வரணுன்ற அவசியம் கிடையாது. அவர் எந்த மருந்தை கொடுத்து, மருந்து தானங்க முக்கியம். ஒரு குறிப்பிட்ட மருந்து நோயை தீர்க்கும் என்றால் எந்த டாக்டர் கொடுத்தா என்னங்கிற, அவர் கொடுத்தாலும் இவர் கொடுத்தாலும் நோய்க்குரிய மருந்து அது என்று சொன்னால் நோய் தீரும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மருந்தை கொடுத்தாங்க. மருந்து இன்னதுதான் என்று சொல்லி சென்று விட்டார்கள். ஒளிக்கல, மறைக்கல. எல்லா மக்களையும் இந்த மாதிரி கூட்டி வச்சு அரபா பெருவழியில வச்சு சொன்னது மாத்திரம் இல்ல, இந்த மருந்தை மறைச்சிடாதீங்க. வந்திருப்போர் வராதவருக்கும் சொல்லிவிடுங்கள். அப்ப மருந்து இன்னது என்று தெரியும் பொழுது அந்த மருந்தை பயன்படுத்தினால், அவர்கள் பயன்படுத்த சொன்ன அளவிலே முறையிலே பயன்படுத்தினால் நிச்சயமாக இந்த சமுதாயத்தையும் தலை நிமிர்த்த முடியும், தலை நிமிரும் என்ற கனவோடுதான் தௌஹீத் பிரச்சாரம் ஆரம்பிக்கப்பட்டதே தவிர சமுதாயத்தை துண்டாடுவதற்கு இல்ல, சமுதாயத்தை நாசமாக்குறதுக்கு இல்ல, சமுதாயத்தை கெடுக்கிறதுக்கு இல்ல, பிளவை ஏற்படுத்துறதுக்கு இல்ல. இது நீங்கள் உங்களுடைய கவனத்தில் தௌஹீத் என்றால் என்னவென்று தெரியாமல் இங்கே பாதிக்கு மேற்பட்ட சகோதரர்கள் வந்திருக்கிறீர்களே, அவர்களுக்காக சொல்கிறேன். இதை ஏதோ நான் உணர்ச்சி வசப்பட்டு மிகைப்படுத்தி சொல்வதாக நீங்க நினைத்து விடாதீர்கள். நடைமுறையில் நீங்க சிந்திச்சு பார்த்தா விளங்கும். வரதட்சணை வாங்குற சமுதாயம் வரதட்சணை வாங்காத ஒரு சமுதாயமாக மாற நினைச்சிருக்கா இல்லையா? அது தவறு என்று பேசக்கூடிய நிலைமையாவது இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறதா இல்லையா? இது ஒரு மாற்றம். அப்ப வெறும் விரல் மட்டும் இருந்தா இது எப்படி இந்த சமுதாயத்தில் பதிஞ்சிருக்கும்? இது மாறணும். அப்பதான் சமுதாயத்து பெண்கள் ஒழுக்கத்தோடவும் கௌரவத்தோடவும் வாழ முடியும். அதை சிந்திக்கிறான். சினிமா நடிகர்களுக்காக ரசிகர் மன்றம் அமைச்சிருந்த ஒரு முஸ்லிம். நீங்க நினைக்கிறீங்க தௌஹீதுக்கு வெளியே நிக்கிற மக்களுக்கு நான் சொல்லக்கூடிய செய்தி இது. நீங்க நினைக்கிறீங்க ஏதோ கபரு விரல் நெஞ்சுன்னு நினைக்குது, இதான் நினைச்சிட்டு இருக்கிறீங்க. இல்ல, நீங்க நல்லா சிந்திச்சு பார்க்கணும். சினிமா நடிகர்களுக்கு பின்னால் போய் கொண்டிருந்த ஒரு கூட்டம், அவர்களுக்கு ரசிகர் மன்றங்கள் அமைத்துக் கொண்டிருந்த கூட்டம் இன்றைக்கு என்ன பண்ணுது? அதையெல்லாம் தூக்கி ஓரம் கட்டிட்டு, அன்றைக்கு 1400 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தார ஒருத்தர், அவருக்கு ரசிகர்களாக மாறி போயிருக்கிறாங்களே. எதுக்கு? தௌஹீத் பிரச்சாரத்தினுடைய விலை உங்களுக்கு விளங்கலையா? என்னென்ன நடந்துகிட்டு இருக்குன்னு விளங்கலையா? அன்றைக்கெல்லாம் இளைஞர்கள் என்று சொன்னா கெட்டவனுக்கு உதாரணம் சொல்லுவாங்க. இளைஞன் என்ன இளமை அப்படித்தாங்க இருக்கும், இளமை சின்ன பையன் தானே அப்படிதான் இருப்பாங்க, வயசு பிள்ளைங்க அப்படிதான் இருக்கும். தப்புகளை கூட வயசை சொல்லி நியாயப்படுத்துவார்கள். இன்றைக்கு என்ன நிலைமை? நாளைக்கு சாவுற கிளடு கட்டையெல்லாம் வரதட்சணை வாங்குங்குது. வாழ துடிக்கிறவன் சொல்றான் மாட்டேங்கிறான். நாளைக்கு சாவுற கிளடு திருந்தாம வாங்குன்னு சொல்லி வற்புறுத்துது. வாழ துடிக்கிற இளைஞன் முடியாதுங்கிறான். அப்ப இப்படி ஒரு மாற்றம் வந்திருக்கிறது. எதுக்கு நான் சொல்ல வர்றேன்? நீங்க நினைக்கிற மாதிரி இந்த 2-3 உங்களை விட மாட்டோம். இங்க வந்திருக்கிற மக்களை ஏதோ 2-3 விஷயத்தை சொல்லி நாசமாக்கிட்டு போறதோ நிப்பாட்ட மாட்டோம். இன்ஷா அல்லாஹ்
அல்லாஹ்வுடைய தூதர் எதையெல்லாம் சொல்லி இந்த சமுதாயத்தை மேல கொண்டு வந்தார்களோ அந்த மாதிரி சமுதாயமும் மேல வரணும், மார்க்கமும் மேல வரணும். இந்த உத்வேகம் இருந்ததுனாலதான் இஸ்லாமிய மக்களுக்கு மத்தியில மூட நம்பிக்கை ஒழிக்கணும் பார்க்கிறோம். பிற மதத்து மக்கள் எல்லாம் இஸ்லாத்தை வெறுக்கிறான். இஸ்லாத்தை வெறுக்கிறதுக்கு என்ன காரணமா இருந்துச்சு? இஸ்லாம் காரணமா இல்ல, இஸ்லாமியர்கள் காரணமா இருந்தாங்க. நம்மளை பார்த்தான், நம்ம கொள்கையை பார்க்கிறான், கோட்பாட பார்க்கிறான், நடவடிக்கையை பார்க்கிறான், இபாதத்தை பார்க்கிறான், எல்லாத்தையும் பார்க்கிறான். இது ஒரு சமுதாயமா, இது ஒரு மார்க்கமா அப்படின்னு வெறுத்து ஒதுங்குறானே, அதையெல்லாம் பார்த்து அந்த வெறுப்பை நீக்கி ஆகணும். அவர்களுக்கு இஸ்லாத்தை படிப்பதற்கு குர்ஆனில் இருந்து வாய்ப்பு இல்லை. நபியுடைய போதனை என்னன்னு அவர்களுக்கு தெரிய முடியாது. எங்க இருந்து தெரிய முடியும்? உங்களை தான் பார்க்கணும். ஓ, இஸ்லாம் இப்படிப்பட்ட மார்க்கமா என்று இந்த சமுதாயத்தை மாடலாக நிறுத்தி, உங்களை மாடலாக நிறுத்தி மற்றவர்களை ஈர்க்க வேண்டும் என்று கனவு கொண்டுதான் இந்த களத்தில் இறங்கணுமே தவிர நிச்சயமாக இந்த 2-3 விஷயத்துக்கு இல்ல. இது நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கணும். அப்ப அந்த மாதிரி இருந்த காரணத்தினாலதான் இஸ்லாத்துக்கு எதிராக அம்பு கணைகள் வீசப்பட்ட நேரத்தில் எல்லாம் குதிச்சு பொங்கி எழுந்தோங்க. இதுக்கு பொங்கி எழுதுறோம். அந்த அளவுக்கு இஸ்லாத்தை வெறுத்து போன நாங்கள், நான் வெறுத்து போனவன், லுகா வெறுத்து போனவர், இந்த பாக்கர் வெறுத்து போனவர், என்னுடைய அண்ணன் வெறுத்து போனவர், எல்லாத்தையும் வெறுத்து போன நாங்கள் அதுக்கு பிராயச்சித்தம் தேடும் விதமாக என்ன பண்றோம்? எங்களை அறியாம பொங்கி எழுதுறோம். சொன்னாரு சல்மான் ருஷ்டி ஒரு புத்தகம் எழுதுனா, சாத்தானிய வசனங்கள் என்ற பெயரில. அந்த சாத்தானிய வசனங்கள் என்ற பெயரில அவன் என்ன எழுதினான் என்பது கூட இந்த தமிழகத்திலே வாழ்ந்த எந்த தலைவர்களோ எந்த அறிஞர்கள் மூலமோ சமுதாயத்துக்கு தெரிவிக்கப்படல. எழுதிட்டான் கொள்ளு வெட்டு குத்து இதைத்தான் சொன்னாங்களே தவிர அவன் என்ன எழுதினான், எழுதியது எந்தெந்த வகையில் எல்லாம் தவறு என்று அறிவுஜீவிகளையும் ஈர்க்கக்கூடிய விதத்தில் அதற்கு ஒரு பதில் சொல்ற கடமை இருந்துச்சு. அதை யார் செஞ்சா? யார் அதை செய்ய முடிஞ்சிச்சு? கண்டுக்கிறவே இல்லை. இவர்கள் தான் நம்மளை பள்ளி வாசலுக்கு வர வேண்டாம் என்று விரட்டுவதில் செலுத்துற அக்கறையில ஒரு 1000ல் ஒரு பகுதியை சல்மான் ருஷ்டிக்கு செய்திருப்பார்களா? நாம என்ன எழுதுறோம்? அவன் என்ன வாதங்களை எல்லாம் எடுத்து வைக்கிறானோ அந்த சாத்தானிக் வர்சஸ் என்ற புத்தகத்திலே அந்த வாதங்களை எல்லாம் நாம் எடுத்து வைத்து வேதம் ஓதும் சாத்தான்கள் என்ற தலைப்பிலே இலவசமாக பல்லாயிரக்கணக்கான புத்தகங்களை அடித்து முஸ்லிம் சமுதாயத்துக்கும் முஸ்லிம் அல்லாத மக்களுக்கும் அள்ளி கொடுத்தோம். இலங்கையில் கூட அதை ஒரு 10,000 பிரதிய மறுபிரதியை அடித்து அதை வெளியிட்டார்கள். அப்பதான் சல்மான் ருஷ்டி என்ன சொல்றான், அது எப்படியெல்லாம் தவறு என்று சொல்லி அறிவுபூர்வமாக அவர்களை சந்திக்கணுங்கிற ஒரு உத்வேகம் வந்து என்ன காரணம்? இஸ்லாம் மேலங்கணும். இஸ்லாத்துக்கு ஒரு இழுக்கு என்று சொன்னால் உசுர கொடுப்போம். இந்த சபதத்தை ஏற்கணும். இஸ்லாத்தினுடைய இழுக்கை துடைப்பதற்காக வேண்டி, அதன் மீது வீசப்படுகின்ற பொய்யான களங்கங்களை எல்லாம் அகற்றுவதற்காக வேண்டி அர்ப்பணிங்கிறது தான் தௌஹீதை தவிர இந்த சில்லற விஷயங்களுக்கு அல்ல. அதை விட மாட்டோம், அதை செய்வோம். அதே நேரத்தில் அதுக்கு மட்டும்தான் இது நினைச்சிடாதீங்க. அதே மாதிரி சொன்னார், இதே மதுரையில இந்த ராஜ்மஹால் திருமண மண்டபத்திலே ஜெபமணியோடு விவாதம் நடத்தினோமே, இன்றைக்கு வீடியோவாகவும் நீங்கள் அதை வாங்கிக் கொள்ளலாம், சீடிகளாகவும் 25 சீடிகளையும் அது பதிவு செய்யப்பட்டு இன்றைக்கு பாதுகாத்து வச்சிருக்கிறோம். இதே மதுரையில ராஜ்மஹால் திருமணம் எதுக்காக செஞ்சோம்? இஸ்லாத்தை பத்தி மெய்வழி என்ற பெயரில் ஒரு பத்திரிகை நடத்தி கண்ணா பின்னான்னு சொல்லி குர்ஆனை திட்டுறது, ரசூலுல்லாஹ்வை திட்டுறது, இஸ்லாத்தை தரக்குறை விமர்சிக்கிறது, இப்படி எழுதி கொண்டிருந்தவனோடு நேரடியாக போய் அந்த மராக்கா சாலையில உள்ள அவருடைய அலுவலகத்தில் சந்தித்து ஒப்பந்தம் எழுதி 4 நாட்கள் விவாதம் நடத்தி, எந்த அளவுக்கு விவாதம், அந்த பாதிரியார் விவாதம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது தலை வெக்கி தலை குனிந்து இறங்கி போன காட்சி மறந்திருக்காரு நினைக்கிறேன். அவர் சொன்னார் மேடையில், என்ன சொன்னார்? நாங்கள் அறிவுபூர்வமாக பைபிள்ல என்ன தவறெல்லாம் இருக்குன்னு நிரூபிச்சுக்கிட்டு இருக்கிறோம், பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு பெரிய ஃபாதர், அந்த ஃபாதர் இப்ப ராஜ் டிவியில பேசிக் கொண்டிருக்கிறார், அல்லது பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார், பெரிய தாடியோடு காட்சி அளிப்பார். அந்த ஃபாதர் வருகிறார், வந்து என்ன சொன்னார்?
நீங்கள் இப்படி எல்லாம் பைபிளை பரிசுத்த வேதாகமத்தை விமர்சிக்காதீர்கள். நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இறந்தவர்களை உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். வாதம் பண்ண தெரியல. இயேசுவின் நாம வாதத்தில் உட்கார்ந்துக்கிட்டு இயேசுவின் நாமத்தினாலே உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறோம், இயேசுவின் நாமத்தினாலே பேய்களை விரட்டி கொண்டிருக்கிறோம் அப்படின்றாரு. நம்ம எந்திரிச்சு என்ன பண்ணோம்? இது வாதம். இப்ப வாதத்துக்கு முடிவு பண்ணிக்கிறோம். இறந்தவர்களை உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறாரு. இறந்தவர்கள் இந்த மதுரையில பெரிய ஆஸ்பத்திரியில் மாச்சூரில் போய் ஒரு 4 பாடியை நான் தூக்கிட்டு வர்றேன். 4 பாடியை கூட வைக்கிறேன். உயிர்ப்பித்து காட்டினோட விவாதத்தை முடிச்சிருவோம். இந்த கப்சா கதை எந்திரிச்சு இறங்கி ஓடிப்பிட்டாரு. விவாதம் முடிஞ்சு அவ்வளவுதான். நீ இதை மட்டும் செய்யப்பா, கருத்துக்கு பதில் சொல்ல முடியலன்னா அவ இப்ப வந்து ராஜ் டிவில வாரம் என்ன செய்யறாங்க, மக்களுக்கு அழைப்பு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. எதுக்கு சொல்ல வர்றேன்? இதெல்லாம் கொந்தளிச்சு போய் நாங்க எதுக்கு இதை செய்யறோம்? இஸ்லாத்தை தர குறைவா விமர்சிக்க விட மாட்டோம். ஏன் விட மாட்டோம்? வெறியா? எல்லா சித்தாந்தங்களையும் படிச்சு பார்த்துட்டு இதுக்கு ஈடா ஒண்ணு கிடையாது அப்படி சந்தேகம் வர நம்புற காரணத்தினால எல்லாத்துக்கும் போனோம். கம்யூனிஸ்டுக்கு போய், நாத்திகத்துக்கு போய், வழிகட்ட எல்லா கொள்கைகளுக்கும் போய் எல்லாத்தையும் படிச்சு பார்த்துட்டு இந்த ஆளோட விவாதம் பண்றதுக்காக வேண்டி பைபிள கூட ஒரு 40 தடவை படிச்சிருக்கிறேன். இவர் விவாதம் பண்றதுக்காக வேண்டி ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும். அப்ப அந்த மாதிரி எல்லாம் ஆய்வு பண்ணி எதுக்கு இதை சொல்றோம்னு கேட்டா, இஸ்லாம் ஒரு அற்புதமான வாழ்க்கை திட்டம், அருமையான வாழ்க்கை நெறி, இதுக்கு நிகரா எதுவும் இல்லை என்பதுதான் எங்களுடைய பிரச்சாரமே தவிர சமுதாயத்துக்கு தவறான பாதையை காட்டுறது இல்ல, தவறான பாதைக்கு இழுத்துக்கிட்டு போறது இல்ல. அதனுடைய எடுத்துக்காட்டு தான் நீங்க எல்லாம் கூடியிருக்கிறீங்க. 10, 20, 30, 40 ஆரம்பிச்சு சும்மா கூட்டம்னாலே குழுமுது. நடிகர்களை கொண்டாந்து வச்சா கூட இவ்வளவு கூட்டம் வராது. நிர்வாண நடனத்தை போட்டா கூட வரமாட்டான். அதை விட அதிகமாக இந்த தீன் மேல, மார்க்கத்தின் மேல, குரான் மேல, ஹதீஸ் மேல காதல் கொண்டு இந்த சமுதாயம் வருதுன்னு சொன்னா இதெல்லாம் கெட்டதுக்கா? கெடுதியவா நாங்க சொல்றோம். அப்ப இத மாற்று கருத்துல உள்ள சகோதரர்கள் சிந்திச்சு பார்க்கணும். இவங்க நல்லதுதான் செய்யறாங்க. காதியானி சொன்னாரு, சுப்ஹானல்லாஹ், காட்சி சொன்னவனுக்கு மனக்கண்ணில் ஓடுனுச்சு. சொன்னவனதான் அதுல யாபத்துக்கு வருது. அந்த காதியானிகளுடைய விவாதத்தின் போது பஞ்சாப்ல இருந்து அங்க தலைமையில இருந்து ஆட்களை கொண்டு வந்தாங்க. பயங்கரமா பயங்காட்டினாங்க. வாத தலைமையில் அப்படி பண்ணிடுவாங்க. அந்த கேச கேட்டு பாருங்க. பைத்தியக்காரனை விட கேவலப்பட்ட நிலையில அவர்கள் ஆளாக்கப்பட்டு அந்த மாதிரி எதுக்கு நமக்கு இருக்க வேண்டியானுங்க? அவர்கள் வாழ்க்கையிலே சந்தித்திராத ஒரு பெரும் தோல்வியை அல்லாஹ் கொடுத்தானே, அதோட அந்த சாப்டர் க்ளோஸ். கூட்டங்கள் நோடிச்சு கொடுப்பாங்க. கூட்டங்கள்ல வந்து ஒளிஞ்சு நோடிச்சு கொடுப்பாங்க. இப்ப 2 கூட்டம் ஆரம்பிச்சிருக்கானுவ. அவனுங்களுக்கு அதான் சொல்றோம், இந்த மறைஞ்சுக்கிட்டு நோடிச்சு கொடுக்கிற வேலை விட்டு நீ என்ன கருத்தை சொல்றியோ அதை இப்படி மேடை போட்டு விவாதிப்போவா. என்ன கருத்தை வேண்டாம்னு சொல்லி மேடையில போட்டு விவாதிப்போவா. நீ சொல்ற சரின்னா ப்ரூவ் பண்ணி காட்டு. இந்த கள்ளத்தன வேலை இருக்கு பாருங்க. இப்படி 2 கூட்டம் இறங்கியிருக்கானுவோ. 2 குரூப் வந்து விடியலுக்கு அழைச்சிக்கிட்டு போறோம்னு ஒரு கூட்டம் கிளம்பி இருக்கிறான். குரான் மட்டும் போதுன்னு ஒரு கூட்டம் கிளம்பி இருக்கான். இவன் என்ன பண்றான்? நேர நாம் சுமத்துற குற்றச்சாட்டுக்கு நேரவா பேசுவோம். இந்த மாதிரி சபையில பேசுவோம். விவாதம் பண்ணி நீ ஷியா கொள்கைக்கு அழைத்து போகிறாய் என்று நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் சேலஞ்ச் பண்றோம். இந்த மேடையிலே சேலஞ்ச் பண்றேன். மக்களை ஜிஹாது என்ற பெயர்ல ஏமாத்தி தங்களை வளப்படுத்திக் கொண்டு தங்களுக்கு கணக்கு கேட்காத, எந்த ஒரு கேள்வி கேட்காத ஒரு கூட்டத்தை உருவாக்கி கொண்டு தங்களை வாழ்வை வளப்படுத்த ஒரு கூட்டம் முயற்சிக்கிற அந்த கூட்டத்துக்கு இது பகிரங்க சவால். நீ சரியான கொள்கையில் இருந்தால் உனக்கு எவன் இங்க தலைவனோ, இதுக்கு மேல இவன் உலகத்துல தலைவனை கூட்டிட்டு வா. இதே மதுரையிலேயே அப்படி யாராவது இருந்தா ஏற்பாடு செய்யுங்க. நாங்க வந்து அது சரியில்லை அதை ஏத்துக்கிறோம், தவறுனா நிரூபிச்சு காட்டுவோம். இன்ஷா அல்லாஹ் அது தவறான கொள்கை என்பதை சந்தேகம் வர நிரூபிக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு இந்த அறைகூவல். இன்னொரு கூட்டம் குரான் மட்டும் போதும், ஹதீஸ்லாம் வேண்டியதில்லை, குரான் மட்டும் தான் அல்லாஹ் வந்தான் என்று அறியாத மக்கள்கிட்ட குர்ஆனை மதிக்கிறாங்க. ஆனா அதை பற்றி சரியான விவரம் இல்ல. எல்லா வசனங்களையும் ஆய்வு செய்வது இல்ல. 2-3 வசனத்தை காட்டின உடனே அதை நம்பிக்கிட்டு ஒரு 4-5 கிளம்பி இருக்குது. அவர்கள்ட்டையும் சொல்றேன், அவர்கள் சொல்வது ஹக்கா நன்றாக நீங்க நினைவில் வைக்க வேண்டும். ஒவ்வொரு கட்டத்திலையும் விவாதங்கள் மூலமாகத்தான் இந்த சத்தியம் வளர்ந்தே வந்திருக்கு. ஞாபகத்தில் வச்சுக்கணும். கோட்டார் விவாதத்துக்கு பிறகுதான் திடீரென்று 50% வளர்ந்துச்சு. திடீரென்று எத்தனை 2 வருஷமா வளராதது
கோட்டார்ல ஏபி அபுபக்கர் முஸ்லியார் அவர்களும் கேரளாவில் பெரிய கடலவர். அவற்றை விவாதம் பண்றாங்க, எல்லாம் பயந்து ஓடிடுவாங்களாம். பயங்காட்டாங்க வந்துகிட்டு அது கொண்டாந்து அட்டுக்கு நான் கித்தாபுகளை பயங்கரமா லாரில கொண்டாந்து. அது மாதிரி ஏஎல் பத்ருத்தீன் இலங்கையில அதெல்லாம் வந்தான்ல. அந்த விவாதத்துல அது தவறு என்று நிரூபிக்கப்பட்ட பிறகுதான் இந்த தௌஹீத் அல்ஹம்துலில்லாஹ் பெருசா வளர்ந்துச்சு. கடையநல்லூர்ல இதே மாதிரி விவாதம், இதே சிலோன்ல இலங்கையில ஜிப்ரி சாஹிப்லாம் இருக்காரு, அவர் நாங்கெல்லாம் கலந்து கொண்ட விவாதம். அந்த விவாதங்கள்ல முறியடிக்கப்பட்ட பிறகுதான் அல்லாஹ் இந்த ஏகத்துவத்தை வளர்த்தான். அந்த வழிவந்த தௌஹீத் சகோதரன் எவனோ ஒரு அரபே காட்டுக்காரன் சொன்னதை வைத்துக் கொண்டு குர்ஆன் மட்டும் போதும், உனக்கு ஆய்வு செய்ய திறன் இல்லை என்று சொன்னால், எவன் இந்த சிந்தனையை உனக்கு விதைத்தானோ, இதற்கு எவன் சூத்திரமா இருக்கிறானோ அவனை கூட்டிக்கிட்டு வா, யாரை வேண்டாம் கூட்டிட்டு வா, பகிரங்கமா விவாதம் பண்ணுவோம். எந்த சித்தாந்தம் சரி, குர்ஆன்ல இருந்த குர்ஆனை தவிர வேறு ஆதாரம் இருக்கிறது, ஹதீஸை பின்பற்றணும் என்பதை சந்தேகம் வர நிரூபித்து காட்டுறோம். அதனால குழப்பத்திற்கு ஆளாகக்கூடிய மக்களே, உங்களை இப்படி குழப்பினார்களே, ஆனால் உங்களுக்கு அதை பற்றி ஆய்வு செய்கிற தகுதி இல்லை என்று நீங்கள் கருதினால் ஒரு கேள்வி, விவாதத்துக்கு வர்றியா? நாங்கள் அவங்களை கூட்டிட்டு வர்றோம், நீ வர்றியான்னு கேளுங்க. எவன் இதுக்கு தலைமையில் இருக்கிறானோ நிச்சயமாக வரமாட்டான். வரவில்லை, பலமுறை அழைத்து விரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்பாவி மக்களை ஏமாற்றி ஒரு கூட்டத்தை சேர்க்க நினைக்கிறானே தவிர, தான் சொல்வது சத்தியமா இருந்தால் அது பற்றி விவாதிக்க அவன் தயாரா இருக்கணும். மேடை போட்டு விவாதித்து அவனுடைய கருத்தை நிரூபிக்க தயாரா இருக்கணும். இதுதான் சவால். இதை ஏத்துக்கிறலன்னு சொன்னா அந்த ரெண்டு கூட்டத்தாரும் தவறான பாதையை நோக்கி நம்ம இழுக்கிறார்கள் என்பதை நீங்கள் தெளிவாக சந்தேகம் வர புரிந்து கொள்ளுங்கள். அது சரி என்று நீங்கள் நம்பினால் அதை நிரூபித்து காட்டிவிட்டு நம்புங்கள். நாங்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில நிரூபித்த பிறகு நீங்கள் நம்புங்கள் என்று அதையும் நான் எச்சரிக்கை பண்ணிக்கிறேன். அப்ப இப்படி எவ்வளவு எந்த பிரச்சனையை சொன்னாலும் அதற்கெல்லாம் எதிராக பொங்கி எழக்கூடிய ஒரு இயக்கமாகத்தான் இந்த ஜமாத்து உருவானுச்சே தவிர சில்லற விஷயங்களுக்கு அல்ல, நிச்சயமாக அல்ல. திருப்பி திருப்பி நான் இதை சொல்றேன். இன்னும் சொல்ல போனா அப்படி நினைப்பதற்கு காரணம் இருக்கிறது. மற்ற சகோதரர்கள் அப்படி சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அப்படி நீங்க நடக்கிறீங்க. பெரும்பாலான தௌஹீத் சகோதரர்கள் இந்த இதுதான், இது மட்டும்தான் இஸ்லாம், இதை தவிர என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். விரல் ஆட்டுறதுக்கு அத்தாவை படைச்சுக்கிட்டவன் டவுரி வாங்குறதுக்கு அம்மாவை பகைக்க தயாரா இல்லை. நீ அப்படித்தான் நடக்கிற. இந்த சின்ன சுண்ணத்துக்காக வேண்டி தயாரா இருக்கிற நீ, எனக்கு அம்மாவா ரசூலுல்லாவா, அத்தாவா ரசூலுல்லாவா, சமுதாயமா ரசூலுல்லாவான்னு கேள்வியை கேட்டு நான் ரசூலுல்லாவை தேர்ந்தெடுப்பேன் என்று சொல்லி எல்லாத்தையும் எதிர்த்துக்கிட்டு போய் அடி வாங்கிட்டு வந்த, உத வாங்கிட்டு வந்த நீ எல்லாத்திலையும் கரெக்டா நடக்கணும்ல. அந்த தாய் தகப்பன இதுல எல்லாம் உனக்கு பகைக்க முடியல. காசுடா பகைக்க முடியல, பணம்டா பகைக்க முடியல, ஏதாவது வருமானம் வரும்டா பகைக்க முடியல. இதெல்லாம் பார்க்கத்தானே செய்வான். அடைவீங்களுக்கு இது மட்டும்தான்டா, இதாண்டா வாழ்க்கை. இதுக்காக வேண்டி ஒரு இயக்கம் கட்டணுமா? இதுக்காக வேண்டி அடி வாங்கணுமா? இதுக்காக வேண்டி சமுதாயம் பிளவுபடணுமா? இல்ல. பெரிய விஷயத்துக்காக வேண்டி சமுதாயத்தை கெடுத்து குட்டிச்சுவராக்கி வைத்திருக்கிறார்கள். நமக்கு முன்னால் வாழ்ந்த முன்னோர்கள், நமக்கு முன்னர் வாழ்ந்த பெரியார்கள் சமுதாயத்தை நாசக்கேடு பண்ணிட்டான். இன்றைக்கு நமக்கு நீங்கள் கருத்தரங்கத்தில் கண்காட்சியில பார்த்திருப்பீர்கள். மார்க்கம் என்ற பெயர் நமக்கு என்ன சொன்னா எல்லாம் அங்க வச்சிருக்கோம். கண்காட்சியில வழிகெடுத்த குப்பைகளை எல்லாம் அதையும் கண்காட்சியா வச்சிருக்கிறோம். அது கண்காட்சியாவே போய் தொலைகட்டும். மக்கள்கிட்ட நடைமுறையில இல்லாம என்னைக்காவது பார்க்கக்கூடிய கண்காட்சியா மட்டும் அந்த நாசம் பிடித்த நூல்கள் எல்லாம் போகட்டும். என்ன பண்ணா இஸ்லாங்கிற பேர்ல நினைச்சு நீங்க பார்க்கணும். திருமுடி இறக்கின ஹதீது சொல்லி தந்தானா? திருமுடி இறக்கினதாவது ரசூலுல்லாஹ் பிறந்த உடனே முடி இறக்குறதுக்காக வேண்டி அங்க ஜிப்ரீல் அனுப்புனானா. முடி இறக்குங்க ஆள் கிடைக்காம பிறந்த முடி இறக்குறதுக்காக வேண்டி அங்கிருந்து ஒரு சூப்பர் கத்தியை கொடுத்து நீ முடி இறக்கிட்டு வா. ஜிப்ரீல் வர்றாரு. அவர் ஒரு ஆள் வர வேண்டியதானே? முடி இறக்க ஒரு ஆள் பத்தாலாம். அங்க உள்ள அம்புட்டு மலக்கையும் எல்லாம் இறக்கிட்டானாம். போ நீனு போ, அந்த அந்த கண்கொள்ளா காட்சியை பார்த்துட்டு வா. மலக்குகள் எல்லாம் வந்துட்டாங்களாம். இவர் இறக்கி வலிச்சு வலிச்சு போடுறாராம். போட்டா மலக்குகளுக்குள்ள சண்டையா. எதுக்கு சண்டை? ஆளுக்கு ஒரு முடிய வாங்குறதுக்காக வேண்டி இறக்கி வலிச்சு போட்ட முடிய எனக்கு ஒண்ணு உனக்கு ஒண்ணு அடிச்சுக்கிட்டாங்களாம். அப்படி கொடுக்க முடியல, ஒண்ணு ஒண்ணா பங்கு போட்டு கொடுக்க முடியலையா?
அப்புறமேல உன்னை பாதி பாதியா கொடுத்து பார்த்தாங்களாம், அப்பவும் சரியா வரலையா, உன்னை 8 துண்டா போட்டாங்களாம். அப்ப அளவுல அப்ப எவ்வளவு வழக்கு வந்திருப்பாங்கன்னு பாருங்க. முடிய என்ன முடியாதமா ஒரு தான் சொல்லும் போது மயிரை என்ன முடியுமான்னு கேட்பான். அப்படி என்ன முடியாத முடிகளை பெறுவதை அதை 8 துண்டா போட்டு அப்போ வழக்கு இருக்கலாம் பத்தனையா மலக்கள் போட்டி போட்டுக்கலாம் அந்த முடி எடுத்து வச்சுக்கிறதுக்காக வேண்டி. இப்படி எல்லாம் திருமுடி இறக்கின ஹதீஸ்ங்கிற பேர்ல வெள்ளி திங்கள் இரவுகளில் படித்தோம் நாங்கள். என்ன விறகு வெட்டி கிஸ்ஸா, எவனோ ஒருத்தன் எந்த காலமும் இல்ல, வருஷமும் இல்ல, ஊரும் இல்ல, தேதியும் இல்ல, எவனோ ஒரு விறகு வெட்டி இருந்தானா, விறகு வெட்ட போனானா, ஜாபர் சாதிக்கு பேர்ல பாத்தியா ஓதிவிட்டானா, அது பூரி சுட்டுலாம் ஓத்துனானா பாத்தியா, அந்த ஓதுன உடனே விறகு வெட்டி பணக்காரன போயிட்டானா, விறகு வெட்டி பணக்காரன போயிட்டானா. இத கிஸ்ஸாவை படிச்சு விட்டு எங்க வீட்டுல ஓதுவாங்க, புரியா பாத்தியா, மேற்கட்டு கட்டி பானம் பார்க்க கூடாதுன்னு கருத்து போட்டு, இது மாதிரிலாம் பெரிய கண்டிஷன் இருக்குது. இத உட்கார்ந்து செஞ்சமா இல்லையா? நாட்டியத்துக்கு போகாம எப்படி இருக்க முடியும்? இதான இஸ்லாம். நம்மள எப்படி எல்லாம் கருத்து வச்சிருந்தா, இதுக்கு இஸ்லாத்துக்கு என்ன சம்பந்தம்? ஜாபர் சாதிக்குங்கிற ஒரு யார் அவரு, ஷியாவுல உள்ள ஒரு ஆள் அவரு, அதுக்கு இஸ்லாத்துக்கு என்ன சம்பந்தம்? ஒரு சம்பந்தமும் இல்ல. இத பண்ணுனா செய்தூன் கிஸ்ஸா, பப்பரத்தியார் அம்மானை, வெள்ளாத்தி மசாலா, 100 மசாலா, 1000 மசாலா, சிரிக்கையில் அப்படி ஒண்ணு இருக்குது. புத்தகம் பாத்துக்கலாம் கண்காட்சியில. என்ன 1000 மசாலாங்க தெரியுமா? நாங்கெல்லாம் சின்னஞ்சிறு பிராயத்தில் இருப்போம். 100 மசாலான்னு தெருவுக்கு நடத்துவாங்க கிராமங்கள்ல. பக்கிஸ்தாக்கள் கொட்டடிச்சுட்டு வந்து இந்த மாதிரி மேடையை போட்டு 100 மசாலா நடத்துவான். என்னடா 100 மசாலானா மார்க்க சட்டங்க. 100 மசாலாவை பத்தி அந்த கலா காலச்ச வில்லுப்பாட்டு இருக்குல்ல, வில்லுப்பாட்டு முறையில நடத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. அவ கேப்பா, என்ன கேட்பாங்க, ஈமானுக்கு எத்தனை கால் கேட்பாங்க கேள்வி. அவ பதில் சொல்லுவாங்க, சரியா ஈமானுக்கு எத்தனை கால், ஈமானுக்கு ஏது காலு அப்படிமாவ உன் விளக்க தஃசீர் பண்ணுவாங்க. ஈமானுக்கு கால் 10. ஈமானுக்கு கால் 10? அது எப்படி? ஈக்கு 6 காலு, நானுக்கு 4 காலு. இத உட்கார்ந்து கேட்டுட்டு போனோம். இத மார்க்கம்ங்கிற பெயர்ல இப்படி 100 மசாலா எப்படி தொழுவுறதுங்கிற மசாலா இல்ல, எப்படி நோன்பு வைக்கிற மசாலா இல்ல, எப்படி ஜக்காத்து கொடுக்கிற மசாலா இல்ல. மசாலா எப்படி? இதான் மசாலா. இந்த மாதிரி கிறுக்கம் உளர்ற மாதிரி ஈக்கு 6 காலா, மானுக்கு 4 காலா, அப்ப ஈமானுக்கு டோட்டல் 10 காலு. இப்படி கிறுக்கம் கிறுக்குத்தனமா உளறி 100 மசாலான்னு உட்கார்ந்து பாட்டு படிச்சு நடத்துவாங்க. இந்த மாதிரி நீங்க உட்கார்ந்து நாங்களும் உட்கார்ந்து கேட்போம். அப்ப சின்னஞ்சிறு பிராயத்துல பதியுது, என்னோட கிறுக்கனூலா இருக்காங்க, இது என்ன சொல்றாங்க, ஈக்கு 6 காலு, மானுக்கு 4 காலு, என்ன இதுல என்ன விஷயம் இருக்குது, இதுல என்ன அறிவு இருக்குது, இதுல என்ன போதனை இருக்குது, இதுல இருந்து இதை கேட்டு நான் எப்படி திருந்த போறேன், என்னுடைய தப்பு எப்படி ஒழியும், நான் இதுல இருந்து எப்படி நல்லவன் ஆயிருவேன், ஈக்கு 6 காலு, மானுக்கு 4 காலு திருட மாட்டானா, போய் சொல்றது விளையுவானா, விசாரம் செய்ய மாட்டானா, இதுல என்ன சொல்ல வர்றாங்க இவங்க? சிரிக்கிறது தவிர ஒண்ணும் இல்லை. உட்கார்ந்து சிரிச்சோம், இஸ்லாம்ங்கிற பேர்ல சிரிச்சோம். ஒருத்தன் பார்த்தா 100 1000 இருக்குங்கிறான், 100 10 1000 மசாலா, இப்படி மசாலாக்கள் சொல்லி கூத்தடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இத மார்க்கம் படிச்சமா இல்லையா? கொஞ்சம் கொஞ்சம் கெடுக்கல நம்மள காரி எல்லாம் துப்புறான்னு சொன்னா, துப்புற நிலையில இருந்தோம்னு சொன்னா அதுக்கு என்ன காரணம்? இஸ்லாத்தின் பெயரால நமக்கு கிடைச்சதுலாம் இதாங்க, இதுதான் தந்தாங்க. இது மாதிரி என்ன செய்யுமா, 100 மசாலா வெள்ளாட்டி மசாலா ஒரு பக்கம் போயிடுச்சா, அதுக்கப்புறமேலு பஜனை அவங்க செய்வாங்கல்ல, பஜனை பாட்டு. நமக்கு பாட்டு இல்லாட்டி எப்படி இருக்கு? அவங்க எல்லாம் பஜனை பாடுறாங்கல்ல, நம்மளும் பஜனை பாடுவோம்னு சொல்லி உட்கார்ந்துக்கிட்டு அங்க ரோட்ல வீட்டுல ஊதுறது கிடையாது, ஹிந்திதான் வீட்டுக்கு போய் அப்புறமேலு பள்ளியாசல் வரைக்கும் போய் அப்புறம் உலகத்தை விட்டு எல்லாம் எடுத்துட்டான். இப்ப அல்ஹம்துலில்லாஹ். அந்த காலத்துல எப்படி தெரியுமா, மௌலுதுக்கு இப்படி மேடை போடுவான். மௌலுது எப்படி வருவான் தெரியுமில்ல, பிரம்மாண்டமான மேடை போடுவான். எல்லாம் பேக்கட்டு கட்டி பூ மட்டும் ஒரு 10,000 20,000 ரூபாய்க்கு போடுவான். பூ ஜோடனை பண்ணி அப்படி சாம்பிராணி ஒரு பக்கம், பத்தி ஒரு பக்கம், இந்த காசுக்கு ராகம் பாடுற கூட்டம் எல்லாம் வந்து உட்கார்ந்து மேல உட்கார்ந்துகிட்டு போட்டி போட்டுக்கிட்டு என்ன செய்வாங்க, வார்த்தையை மென்று முழுங்கி கொதறி துப்புவாங்க. சுக்கு மீ லகுதி இப்படிங்கிற மாதிரி, சுக்கு மிளகு திப்பிலின்னு எழுதுனா மிளகுல உள்ள மீ அங்கிட்டு சேர்த்து படிப்பான். சுக்கு மீ லகுதி திப்பிலிண்டு. அந்த மாதிரி என்ன செய்வான், யானபி ஒரு வார்த்தை, சலாம் ஒரு வார்த்தை, அலைக்கும் ஒரு வார்த்தை. இவன் யானபி சம்மா இந்த சாவ சுக்குமி மாதிரி மூழுது ஓதுவான். யானபீச லாம அலைக்கும் யானபீச இப்படி ஒரு வார்த்தை கிடையாது. இந்த மாதிரி மெண்டு முழுங்குவாங்க. இத உட்கார்ந்துகிட்டு படிக்க, இங்க உட்கார்ந்து ரசிக்க, இப்படி இருந்துச்சு.
அல்லாஹ் இந்த ஏகத்துவ இனத்தை கொண்டு வந்த பிறகு அது ஊடுகளுக்கு நோக்கி போனுச்சு. அப்ப ஒரு ஊடுகளை விட்டு விரட்டப்பட்டு பள்ளிவாசல்ல மோதினார் மட்டும் உட்கார்ந்து வருகிறார். இப்ப அல்லாஹ் எப்படி ஆக்கிட்டான்? பல பள்ளியில எடுபட்டு போச்சு, அல்லாஹ் ஒடிச்சுட்டான். அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இந்த மாதிரி ராகம் போட்டு படிப்பாங்க, சில இதுல கொட்டும் அடிச்சுக்கிறாங்க, தப்ஸ் அடிச்சுக்கிட்டு இந்த மௌலுத படிக்கிறது. இந்த மாதிரியான அலிபாத்ஷா சரித்திரம், கப்பரத்தியா, ரம்மான, தலபாத்தியான்னு ஓதுவாங்க. இங்க இருக்கு, உள்ள வச்சு பாத்துக்கோங்க. இங்க இருக்கு கண்காட்சியில எல்லா இடமும் இருக்குது. தலபாத்தியான என்ன? பாத்திமா நாயகிய அல்லாஹ் மாதிரி ஆக்குறது. ஆம்பளைக்கு அல்லாஹ் கடவுள், பொம்பளைக்கு பாத்திமா நாயகி கடவுள். எப்படி ஆகிவிட்டாங்கன்னு கேட்டா, ஆம்பளை எல்லாம் யார்கிட்ட போய் கேட்கணும்? அல்லாஹ்ட்ட கேட்கணும். பொம்பளை யார்கிட்ட போய் கேட்கறது? பொம்பளைக்கு பொம்பளை கடவுள் வேணும்ல, அதுக்காக அல்லாஹ் ஆம்பளை கடவுள் ஆக்கிவிட்டாங்க. அல்லாஹ் ஆம்பளை கடவுள் ஆக்கி பொம்பளைக்கு பொம்பளை கடவுள் வேணும்ல, லட்சுமி, பார்வதி, சரஸ்வதி அவங்களுக்கு மட்டும் இருக்கிறாங்கல்ல, எங்களுக்கு வேணும்ல இப்படின்னு சொல்லி தலைபாத்தியான்னு உண்டாக்கி அதுல பாத்திமா நாயை கூப்பிட்டு கடவுள் மாதிரி அல்லாஹ்ட்ட கேட்கிற மாதிரி பாத்திமா நாயை பேர்ல பாச்சோர் ஆக்கி, அது வந்து பாச்சோர் ஆக்குவாங்க, காலஞ்சோரம் ஆக்கி வீடு விடா கொடுப்பாங்க. அப்ப இந்த தலைபாத்தியா இந்த குப்பைகளை எல்லாம் சொல்லி ரொம்ப ரொம்ப கெடுத்து வச்சிருக்கிறாங்க. இதுல இருந்து மீட்டெடுப்பதற்காகத்தான் இந்த இயக்கத்தினுடைய பிரச்சாரம் தேவைப்பட்டுச்சே தவிர நீங்க நினைக்கிற மாதிரி 2-3 விஷயத்துக்கு இல்ல. அதே மாதிரி மற்றவர்கள் பார்க்கிறான், இஸ்லாத்துல புரோகிதம் இல்லைன்னு சொல்றோம். ஒரு கேள்வி கேட்கிறான், புரோகிதம் இல்லையா? இந்த தெக்குவாசல் உட்கார்ந்து ஒருத்தர் மந்திரிக்கிறாருங்கிறான். உங்க மதுரையில இந்த தெக்குவாசல்ல ஒருத்தர் மந்திரிச்சு பேய் ஓட்டுறார, நோய் ஓட்டுறார, பிசாசு டெய்லி 3000 ரூபாய் கலெக்ஷனா இந்த சொல்றாரு பாருங்க. இந்த மெட்ரோ இந்த மதுரையில இங்க உட்கார்ந்துகிட்டு ஒரு நாளைக்கு 3000 ரூபாய் கலெக்ஷன், 36,000 ரூபாய். ஏன் பெரிய சாப்ட்வேர் இன்ஜினியர் கூட கிடைக்காது, பில்கேட்ஸ் கூட கொடுக்க மாட்டான் அந்த சம்பளம். அமெரிக்காவுக்கு போய் மைக்ரோசாப்ட் நிறுவனத்தில் வேலைக்கு போனா கூட 36,000 ரூபாய் கிடைக்காது. இங்க தெக்குவாசல் உட்கார்ந்துகிட்டு ஒரு மயிலரை கட்டை வச்சுக்கிட்டு 36,000 ரூபாய் உனக்கு சம்பாதிக்க முடியுது. பேய் ஓட்டுறேன்னு, நோய் ஓட்டுறேன்னு, அது வேறையா? அது வேற. அப்ப இந்த மாதிரியாக மாதத்துக்கு 36,000 ரூபாய் சம்பாதிக்கிற அளவுக்கு இந்த சமுதாயத்தை வச்சு ஏமாத்தி பொழைச்சாங்களே, இதுல இருந்தெல்லாம் மீட்டெடுத்து தலை நிமிர்ந்து பார்க்கணும், இந்த சமுதாயத்தை கௌரவமா பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் பாடுபட்டு இருக்கிறோம். அது மாத்திரம் இல்ல, வெறுமனே வெறும் ஆன்மீக தொழுகை இபாதத்து இதுகளோடு நின்று விடாமல் இஸ்லாத்துக்கு எதிராக என்னென்னவெல்லாம் இருக்குதோ, முஸ்லிம்களுக்கு எதிராக என்னென்ன சதி திட்டம் இருக்கிறதோ அதையும் கூட உரத்து சொல்லக்கூடிய ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும். அதுவும் உருவாயிருச்சு. இன்னைக்கு நசுக்க முடியுமா? 10 ஆண்டு 4 ஆண்டு காலமாக தியாகம் பண்ணினாலும் இன்னைக்கு அல்லாஹ் தலை நிமிரும். 4 வருஷ காலமா ஜெயிலு தான், 4 வருஷ காலமா அடிதான், 4 வருஷ காலமா வழக்கு தான், 4 வருஷ காலமா துன்பம் தான். அல்லாஹ்வுக்காக சகித்து இந்த சமுதாயத்தை இஸ்ஸத்தோட வாழ வைக்கணும் பாடுபடும் பொழுது இன்றைக்கு என்ன நிலைமை? அல்லாஹ் ஒரு கண்ணியத்தை, ஒரு கௌரவத்தை தந்திருக்கான். எப்படிப்பட்ட கௌரவம்? முஸ்லிம்கள்னா அவங்க ஒரு சரியான சமுதாயம், ஒழுங்கான சமுதாயம், தலை வணங்காத சமுதாயம், அல்லாஹ்வுக்கு மட்டும் பயப்படுற சமுதாயம், ஒழுக்கமான சமுதாயம். இப்படி எந்த பந்தாவும் இல்லாம இப்படி சின்ன ஒரு அழைப்புல ஒரு செகண்ட்ல ஒன்று தரக்கூடிய சமுதாயம். அதையும் செய்யணும். சும்மா வெறுமனே பள்ளிவாசலுக்கு போறது எப்படி? அது நிக்கல. அந்த வேலைகளையும் செய்கிறோம். முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு இஸ்லாத்தின் மேல ஏராளமான சந்தேகங்கள், அது நீக்கணுமா இல்லையா? நீக்க வேண்டிய அவசியம் கடமை நமக்கு இருக்கா இல்ல? இஸ்லாத்துக்கு எப்படி வருவான்? அவன் இஸ்லாத்தை விற்கிறான், இஸ்லாத்தின் மீது காழ்ப்புணர்ச்சி கொள்றான். அது 2 விதமா விளக்க வேண்டியிருக்கு. ஒண்ணு, இஸ்லாத்தை தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவன் இஸ்லாத்தை விமர்சிக்கிறான். நீ சொல்ற தப்புப்பா, இப்படித்தான் இஸ்லாம் சொல்லுது, இது அறிவுக்கு ஏற்றது, இதான் ஒழுங்கான மார்க்கம் ஒரு பக்கம் சொல்லணும். இன்னொரு குற்றச்சாட்டம் சுமத்தினா அது நம்மகிட்ட இருக்குது. என்ன இருக்குது? பொம்பளையில கட்டுப்பட்டி ஆக்கிட்டாங்க சொல்றான். இஸ்லாம் ஆக்கல நாங்க சொல்லிவிட்டோம், அதோட நிறுத்திக்கிற மாட்டோம். பெண்களை கட்டுப்பட்டி ஆக்கி தந்துறியா? ஆம்பளைக்கு கம்ப்யூட்டர் சொல்லி கொடுக்க சொல்றோம். அல்லாஹ் நிரூபிச்சு காட்டான். அன்னைக்கு ஆம்பளைகளுக்கு பொம்பளை பிள்ளைங்க என்ன செய்யறாங்க? அன்னைக்கு கம்ப்யூட்டர் அடிச்சு எப்படி ஆகாயம் அமைஞ்சிருக்கு, எப்படி ஹியூமன் பாடி அமைக்கப்பட்டிருக்கிறது, எப்படி ஹதீசுகள்லாம் எத்தனை வகையா தொகுக்கப்பட்டிருக்கிறது, ஒரு சீடிக்குள்ள எத்தனை ஆயிரம் கிதாபுகளை உள்ள வச்சிருக்கிறாங்க. இதுகளை எல்லாம் பெண்கள் சொல்லித் தர்ற அளவுக்கு அவனுக்கு பதில் சொன்னா மட்டும் பத்தாது,
எஜுகேட் பண்ணணும். அவன் சொல்ற குற்றச்சாட்டுக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்ல, ஆனா நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். இது இல்லைன்னு சொல்லணும். இஸ்லாம் என்ன சொல்லுதோ அதையும் சொல்லிக் கொடுக்கணும், அதுக்கு தயாராக்கணும். அந்த அளவுக்கு அவங்களை டெவலப் பண்ணணும். அவங்கள ஒதுக்கி வைக்கிறோம், நசுக்கிறோம் சொல்றாங்களே, அதுக்கு சரியான தீர்வு காணணும். இன்னைக்கு பெண்களுக்கு எத்தனை இஸ்லாமிய கல்லூரிகள் மார்க்கத்தை சொல்றதுக்கு. இன்னைக்கு வெளி உலகத்தில் முஸ்லிம் அல்லாதவர்கள் இஸ்லாத்தை பற்றி கேள்வி கேட்டாங்கன்னா பதில் சொல்ற அளவுக்கு இன்னைக்கு பெண்கள் நீங்க பார்த்திருப்பீங்க. என்ன டிவி, ஜெயின் டிவியில இந்த பெண் உரிமை இயக்கங்கள் இருக்கு பாருங்க, இவங்க எல்லாம் சேர்ந்து இஸ்லாத்துக்கு எதிராக ஒரு தீர்மானம் எல்லாம் போட்டிருந்தாங்க, தலாக் விஷயமா அது விஷயமாகலாம். அப்ப ஜெயின் டிவி காரர்கள் எங்களை அணுகி இதுக்கு உங்களுடைய கருத்து என்ன, ஜெயின் டிவியில தமிழ் நிகழ்ச்சி ஒன்று வருது, அதுல போடுவதற்காக வேண்டி 7:30 மணிக்கு நம்ம ஒளிபரப்புறாங்க, கேட்டாங்க. நாங்க என்ன பண்ண தெரியுமா, பெண்கள் விஷயம் தானே, இங்க வாங்க, நாங்க பதில் சொல்ல மாட்டோம், எங்க பிள்ளைங்க பதில் சொல்லணும், எங்க மாணவிகள் எங்க ஆசிரியர்கள் இந்த பெண் உஸ்தாதாக்கள் பதில் சொல்வார்கள், உட்கார வச்சு கேளு, என்ன கேளு. அவன் கேட்கறதுக்கு பெண்கள் சம்பந்தப்பட்டதை கேட்கறதுக்கு பெண்களே பதில் சொல்லக்கூடிய ஒரு அளவுக்கு சமுதாயத்தை நம்ம எஜுகேட் பண்ணணும். அதை ஒரு பக்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நீங்க நினைக்கிறீங்க வெறுமனே கபர் வணக்கம் இல்ல, இப்படி ஒரு சமுதாயம் உருவாரு நல்லதா கெட்டதா, விழிப்போட இந்த சமுதாயம் இருக்கு நல்லதா கெட்டதா. புருஷன் எழுதுற கடிதத்தை கொண்டு போய் இன்னொருத்தர் கொடுத்து வாசிக்க கேட்டிருக்கிற இந்த முஸ்லிம் பெண்கள் கம்ப்யூட்டர் இயக்குவது நல்லதா கெட்டதா, அப்படித்தான் இருந்துச்சு. எங்க பாட்டிக்கெல்லாம் கடிதம் மாப்பிள்ளை தாத்தாட்டு இருந்து கடிதம் 7 வீட்டுக்கு எடுத்து படிக்கிற ஒருத்தர் இருப்பாரு, புருஷன் எழுதுற கடிதத்தை போய் எவன்ட்டே படிச்சு கேட்டு வருவாங்க. அப்படி இருக்கிறோமா இன்னைக்கு, முன்னேறிதா இல்லையா? அத ஒரு பக்கம் என்ன குறைகளை சொல்றானோ அதுல மார்க்கத்தில் உள்ள எதிரா சொன்னா பதில் சொல்றோம், நம்மள்கிட்ட உள்ள குறைகளை சொன்னான்னு சொன்னா அதுக்கு தீர்வு காண்றோம். வரதட்சணைக்கு எதிராக எவ்வளவு மாநாடுகள், எவ்வளவு ஒரு கத்திட்டு இருக்கிறோம், ஊர்களா போய் 4 மணி நேரம் 3 மணி நேரம் கத்துறமே. இன்னைக்கு எத்தனை ஊர்களில் தீர்மானம் போடுறாங்களே, அவன் கேட்கிறான் வரதட்சணை உங்க சமுதாயத்தில் இருக்குதுங்கிறான், சுட்டி காட்டி கேட்கிறான், கீழக்கரையில் இருக்குதா இல்லையாங்கிறான், காயல் பட்டணத்தில் இருக்குதா இல்லையா, ஊடு கொடுக்கணுமேங்கிறான், மேலப்பாளையத்தில் இருக்குதா இல்லையாங்கிறான், தெரிஞ்சுக்கிட்டு கேட்கிறான், ஊரை சொல்லி கேட்கிறான். அதெல்லாம் எங்கள்கிட்ட இல்லைன்னா சொல்ல முடியும், இருக்குது. இஸ்லாத்தில் இல்லை, எங்க சமுதாயத்தில் இருக்கு, ஒழிப்போம், ஒழிச்சு கட்டுவோம். இன்ஷா அல்லாஹ் எங்க வாழ்க்கையை அர்ப்பணிச்சாவது ஒழிப்போம் சொல்லி கத்துறமே, ஒழிச்சுக்கிட்டு வர்றமே. இன்னைக்கு வரைக்கும் இந்த லுகா இருக்காரு தௌஹீத். நீங்க நினைக்கிறீங்க அவருடைய திருமணம், நாங்கெல்லாம் திருமணத்தில் வரதட்சணை வாங்கல, என்னுடைய அண்ணன் வாங்கல, இந்த லுகா அவர் திருமணத்துக்கு நான் போனேன் வரதட்சணை வாங்காம. இவ்வளவு வறுமையான வறிய சூழ்நிலையிலையும் அதையெல்லாம் கடைபிடிக்கிற லெவல்ல தான் நாங்க தீர்மானம் எடுத்து உள்ள இறங்கணும். எல்லாத்தையும் கடைபிடிக்கணும். இந்த சமுதாயம் என்ன அப்படி பார்ப்பான், நேர்மையா முஸ்லிம பார், ஒழுக்கமா முஸ்லிம பார், பரிசுத்தமா முஸ்லிம பார், பெண்கள்கிட்ட அறிவா முஸ்லிம்களை பார், ஒற்றுமையா முஸ்லிம்களை பார், அர்ப்பணிப்பு மனப்பான்மையா முஸ்லிம பார், தியாகமா முஸ்லிம பாரு, கொடுக்கல் வாங்கல் நேர்மையா முஸ்லிம பாரு, அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்ஷா அல்லாஹ் உயர்த்தி காட்டுவோம். அதற்காக எங்களுடைய வாழ்க்கையவே அர்ப்பணிப்போம். நம்ம எல்லாருமா சேர்ந்து அந்த நிலைக்கு உண்டாகும். நம்ம வந்திருக்கும் போது நீங்கள் பல மாதிரி வந்திருப்பீர்கள். தொழுகின்ற என்னன்னு தெரியாதவர்களும் இருப்பேன், எனக்கு தெரியும். பள்ளிவாசல் பக்கம் தலை வைத்து படுக்காதவர்கள் என்னதான் சொல்கிறார்கள் என்று பார்க்க வந்திருப்பீர்கள். எல்லாம் தௌஹீத் சொல்லி நாங்க பெருமடிக்க தயாரா இல்ல, இவங்க என்னதான் சொல்றாங்கன்னு பார்க்கறதுக்காக வந்தவர்கள் பாதி பேர் இருப்பேன், எங்களுக்கு தெரியும். எல்லாம் அப்படி தெரிஞ்சு அப்படி சொல்ல மாட்டோம். நாங்க இருக்கிறீங்க, இப்ப மாறுங்க, இப்ப முடிவு செய்யுங்க. இது ஒரு நல்ல ஒரு வழியா இல்லையா இப்ப தீர்மானிங்க. நம்மளை இன்னும் கொஞ்சம் நல்லதா ஆக்கிருவோமா இல்லையா இப்ப முடிவு பண்ணுங்க. இந்த நிமிடத்திலிருந்து ஏன் இதை சொல்றேன்னு கேட்டா, இவ்வளவு பெரிய திடல்ல பள்ளிவாசல் தொழுவும் ஒதுங்கி இருந்தாங்க, வெளியே நின்று கொண்டிருந்தார்கள். அப்ப நம்ம பழங்கி துணிக்க அறிவிப்பு செஞ்சீங்க இல்ல, பலதரப்பட்டவங்க வந்திருக்கிறாங்க. வாரத்தில் ஒரு நாள் தொழுதா போதுங்கிறவங்க, தொப்பி இல்லாட்டி தொழுவ கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் வந்திருந்தாங்க. அதனால அப்படி நின்றாங்க. அப்ப அந்த மாதிரியான மக்கள் எல்லாம் இப்ப ஒரு சபதம் எடுங்க, ஒரு உறுதிமொழி எடுங்க. என்ன எடுக்கணும், இந்த சமுதாயத்தை உலகத்துக்கெல்லாம் முன்மாதிரி சமுதாயம் ஆக்குவோம். நம்ம அடுத்தவங்களை சுட்டி காட்டுவோம். ஒத்துமையா நாடார்களை பாரு, வெக்கமா இல்ல உங்களுக்கு? அவர்கள் ஒற்றுமை இருக்கிறார்கள். நாடார் சமுதாயம் நம்மளை சொல்ற மாதிரி நடந்தா என்ன நான் கேட்கிறேன். ஒற்றுமைடா என்ன செய்வோம், அங்க போய் பாரு. கட்டுப்பாடா பிஜேபி பாரு, வெக்கமா இல்ல நமக்கு?
கட்டுப்பாடான்னு சொல்லி இங்க பாருங்க அவன் பாப்பானா, நம்ம என்ன பண்ற வெக்கம் இல்லாம கட்டுப்பாடா RSS பாருங்க, கட்டுப்பாடா பிஜேபி பாருங்க, ஒத்துமையா நாடார்களை பாருங்க, வீரமா தேவர்களை பாருங்க. அது என்னது? இது என்னங்கிற எல்லாத்துக்கும் நீ முன்மாதிரியா இருப்பியா, நாம முன்மாதிரியா இருப்போமா, நம்ம இருந்து அடுத்தவர்கள் பார்க்கணுமா? அப்படி ஒரு சமுதாயத்தில் பிறந்துட்டு அப்படி ஒரு கொள்கையை கஷ்டமில்லாமல் வாரிசு அடிப்படையில் பெற்றுவிட்டு இருக்க முடியாது. மாறுங்க, மாற்றுவோம், என்னோட மாற்றுவோம். இந்த உலக வாழ்க்கையில உள்ள சில சுகங்களை தியாகம் செஞ்சாவது இந்த சமுதாயத்தை மேல ஏற்றுவோம். படிப்பை இல்லாத சமுதாயம் இருக்குது, கையெழுத்து போட தெரியாதவர்கள் இருக்கிறாங்க, அடுத்த வேளை சோத்துக்கு வழி இல்லாதவர்கள் இந்த சமுதாயம் தான் 50% இருக்கிற. அடிக்கடி பல ஊர்கள்ல நான் இந்த நிகழ்ச்சி சுட்டிக்காட்டி சொல்லி இருக்கிறேன். மதுரையில் நடந்த சம்பவத்தை தமிழ்நாடு கூட நான் சொல்லியிருப்பேன். மதுரையில் ஒரு தடவை சொல்ல வேண்டியிருக்காது. நாங்கள் மதுரையில் இருந்த காலகட்டத்தில் ஏழை மக்களுக்கு நோம்பு பெருநாளைக்கு ஃபித்ரா அரிசி கொடுப்போம். வெளிநாட்டில் உள்ள நம்முடைய சகோதரர்கள் தங்களுடைய ஃபித்ரா பணத்தை அனுப்பி நீங்க ஏழைகளுக்கு விநியோகம் பண்ணுங்க அப்படின்னு தருவாங்க. இங்கே நாங்கள் வசூல் பண்ணுவோம். இங்கே இருந்து கொண்டு எல்லா பகுதிகளுக்கும் அந்த இலவசமாக பெருநாள் தினத்தில் அதுக்கு ஒரு நாள் முன்னாடி ஃபித்ரா கொடுப்போம். அரிசி, ஒரு 3 கிலோ அரிசி, ஒரு தேங்காய், ஒரு சேமியா பாக்கெட்டு, கொஞ்சம் முந்திரி, ஏலக்காய், காசா கொடுத்துடக்கூடாங்க வேண்டி ஒரு 10 ரூபாய், இப்படி என்ன வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி இருந்து நான் கொடுப்போம். கையில இருந்து கொடுக்கறது இல்ல, அவங்கள்ட்ட வாங்கி கொடுப்போம். மக்கள்கிட்ட வாங்கி என்ன செய்வோம், அவங்களுக்கு கொடுப்போம். அப்பதான் இந்த ஊருடைய மதுரையுடைய வறுமையை நாங்க பார்த்தோம். வெளியில அப்படி தோற்றத்துக்கு நீட்டா இருக்கலாம், வறுமையுடைய தீவிரம் எப்படின்னு கேட்டா, நாங்கள் சகோதரர் யாருன்னு நினைவில்லை, ஒரு சகோதரரோட சேர்ந்து 2 வீலர்ல எடுத்துக்கொண்டு ஒரு கடையில் இந்த அரிசியை வாங்கி போட்டு விட்டு வீட்டுக்கு வீடு டோக்கன் கொடுக்க போறோம். நாங்களே தான் போறோம். டோக்கனை கொண்டு கொடுத்து இந்த கடையில வாங்கி கொள்ளுங்கள் சொல்லி ஒரு கடையில வாங்கி கொள்வதற்காக வேண்டி, அது தெற்கு வாசல்லாம் இருக்கு அந்த கடை, ஹீரா நகர் பகுதி. ஹீரா நகர் பகுதியில போய் அந்த ஏழை மக்கள் அப்பதாங்க பாக்குறோம், நம்ம வெளிப்பூச்ச பாக்குறோம். உள்ள போனா ஒரு மனுஷன் உட்காரத்தான் முடியுங்க, அது வீடுங்க. ஒரு மனுஷன் உட்கார முடியும் உள்ளங்க, அது வீடு. அந்த மக்களுக்கு, முஸ்லிம்களுக்கு தாங்க. எவனுக்கோ அந்த இலவச வீட்டு மனை செஞ்சு கொடுக்கிறான். இந்த சமுதாயம் ஒரு சின்ன ரூமுக்குள்ள இந்த மாதிரி ஒரு இடத்துல 60 வீடு இருக்குது. இந்த மேட அளவுக்குள்ள ஒரு இடத்துல 60 வீடு. டோக்கனை கொடுக்கிறோம், கொடுத்துட்டு 2 வீலர்ல திரும்பி வர்றோம். ஒரு சகோதரனுடைய 2 வீலர்ல போயிட்டு திரும்பி வர்றோம். நாங்க திரும்பி வர்றதுக்குள்ள அந்த மக்கள் நடந்து எங்களை விட வேகமா வந்து அரிசி வாங்கிட்டு போயிருக்காங்க. வறுமையுடைய வேகத்தை பாருங்க. இந்த 2 கிலோ அரிசி இந்த உடனே எப்படா கிடைக்குன்னு காத்துக்கிட்டு இருந்து பையச்சுக்கிட்டு எல்லாம் வந்து நிக்குது. திரும்பி கடைக்கு வர்றோம், எல்லாம் கொடுத்தாச்சுங்கிறாங்க. ரவுண்ட் அடிச்சு வர முடியலங்க. 2 கிலோ அரிசிக்காக வேண்டி அந்த சீட்டு கிடைச்ச அடுத்த நிமிஷமே ஓடி வந்து அந்த மக்கள் வாங்கினதை நினைக்கும் பொழுது கண்ணீர் விட்டு அழுதும். சமுதாயம் எங்க இருக்குது? பொருளாதாரத்தில் நாசக்கேடா இருக்குது. ஒரு பைத்துல் மால் உண்டா? வட்டியில கடன் வாங்கி நாசமாகிட்டு இருக்கு. 100 ரூபாய் வட்டி வாங்கிட்டு வீட்டை இழந்திருக்குது சமுதாயம். அதுக்கு என்ன செய்யறது? சிந்திக்க வேணாமா? அதுக்கு செய்வோம் இன்ஷா அல்லாஹ். இந்த மதுரையிலையும் செய்வோம். என்ன செய்யணும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்துல் மால் உண்டாக்குனாங்க. வசதி வீட்டுல வரட்ட நடுத்தர மாணவர்கள்ட்ட வசூல் பண்ணி ஏழைகளுக்கு வட்டி இல்லா கடன். வட்டி இல்லா கடன் என்ன? 5 ரூபாய் 10 ரூபாயா? ஒரு பெட்டி கடை வைத்து தொழில் செய்ய தெரிந்தவனுக்கு 10,000 ரூபாய் கொடு. அவன் நாளைக்கு ஜக்காத்து கொடுக்கிறவனா மாறணும். ஒரு தையல் மிஷினை வச்சு இயக்க தெரிந்த ஒரு பெண்மணிக்கு தையல் மிஷினை வாங்கி கொடு. வீட்டில் உட்கார்ந்து இருக்கிற பெண்கள் பிழைப்பதற்காக வேண்டி பாய் முடையுதல், தையலை கற்றுக் கொடுத்தல், இந்த மாதிரியான வீட்டுக்குள் இருந்து செய்யக்கூடிய தொழில்களை கற்றுக்கூடியென்றெல்லாம் கனவு இருக்கிறது. அதையும் செய்வோம் இன்ஷா அல்லாஹ். பல கிராமங்கள்ல பல ஊர்கள்ல அது நடைமுறைக்கு வந்திருக்குது. அதை விட மோசமா இருக்கு. வெளியில அல்லாஹ் பரக்கத்து செய்யறான், வறுமை தெரியறது இல்ல. நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. சமுதாயம் ரொம்ப கீழே கிடக்கு, ரொம்ப அதல பாதாளத்தில் கிடைக்குது. வாரத்துல 2 நாள் சாப்பிடக்கூடிய சமுதாயம் இருக்குது. இந்த முஸ்லீம் சமுதாயத்தில் ஒருவேளை சாப்பிடுற சமுதாயம், ஒருவேளை ஒரு நாளைக்கு. அவ்வளவு மோசமா இருக்கிற ஒரு சமுதாயம். அதை பத்திலாம் நம்ம கவலை இல்லை. ஜாலியா இருக்கணும், சுகமா இருக்கணும். அந்த தன்னலமற்ற ஒரு சமுதாயத்தை ரசூலுல்லாஹ் உருவாக்குனாங்களே, அந்த சமுதாயம் உருவாகணும் இன்ஷா அல்லாஹ். அதையும் செய்யணும். பைத்துல் மால் உருவாக்கி எல்லா ஊர்களையும் இந்த பைத்துல் மால் சிஸ்டத்தை கொண்டு வந்து ஒரு முஸ்லீம் ஏழை
எந்த சந்தர்ப்பத்திலையும் வட்டிக்கு வாங்க மாட்டான். என்னையா 30 பவுன் நகையை கொண்டே கொடுத்து 5 பவுனுக்கு உள்ள ரூபாயை வாங்கிட்டு வந்து ஒரு வருஷத்துல மூழ்கிருச்சுங்கிறான். 30 பவுன் நகையை கொண்டே கொடுக்கறான். கொடுக்கிறது சேதாரம், அது கல்லு இளவுன்னு சொல்லி 5 பவுனுக்குள்ள 15,000 ரூபாய் வாங்கிட்டு வந்து 2 வருஷம் வட்டி கட்ட முடியும். யாரு மூழ்கி போச்சு? வீடு மூழ்கி போச்சு, நகை மூழ்கி போச்சு, வயல் மூழ்கி போச்சு. எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுமா? இந்த சமுதாயம் அப்படியே போய்கிட்டு இருக்குங்க. சென்னையின் மெட்ராஸ் இருக்க ஒரு காலத்துல சென்னையில 70% முஸ்லிம்கள் ப்ராப்பர்ட்டி. சென்னையுடைய சொத்துக்கள்ல 70% சொத்துக்கள் என்ன? முஸ்லிம்களுக்கு சொந்தமான சொத்துக்கள். இன்னைக்கு சென்னை நிலைமை என்ன? 2% இல்லை, 70% சொத்துக்களை வைத்திருந்த முஸ்லிம்களுக்கு சென்னையில எத்தனை சதவீதம் சொத்து இருக்குன்னு கேட்டா 2%. அதே நேரத்தில் குஜராத்தில் இருந்து வெறுங்கையை வீசிக்கொண்டு வந்த ஒரு கூட்டம், ஒரு சமுதாயம், வட்டி தொழில் செய்யக்கூடிய சமுதாயம், இன்னைக்கு மெட்ராஸ்ல 50% இடம், 50% இடம் சொத்துக்கள் அவங்க கையில. எதுல? எல்லாம் வட்டியில. வட்டிக்கு வச்சு வச்சு இழந்தான் அந்த சமுதாயத்துக்காரன். சென்னையை சேர்ந்தவன் தன்னுடைய வீடு வாசலை எல்லாம் வட்டிக்கு வச்சு 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 இழந்தான். அதை பத்தி எல்லாம் கவலைப்படக்கூடாதா? அதை பத்தி எல்லாம் சிந்திக்கிற கடமை நமக்கு இல்லையா? தொலைஞ்சு போன விட முடியுமா? இன்னும் அல்லாஹ் தந்தால் முஸ்லிம் அல்லாத நண்பர்களுக்கும் வட்டியிலிருந்து மீட்பதற்கு கடன் கொடுக்கக்கூடிய சமுதாயமா இது மாறும். அப்படி மாறணும். அதற்கான செயல் திட்டங்களையும் வகுக்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறோம். இன்னும் நிறைய விஷயங்களை செய்யணும்னு சொன்னா எதையாவது பண்ணுங்கன்றாங்க. சும்மா அறிவிச்சுட்டு போயிடக்கூடாது. என்ன செய்யணுமா? ஒரு இதை உண்டாக்கணும். என்ன உண்டாக்க? எப்படி உண்டாக்குறது? ஒரு இயக்கத்தை உண்டாக்கணும்னு பேசினாங்க. எனக்கு முன்னாடி பேசியவர்கள் எல்லாம் உண்டாக்குறத யாரு கோரிக்கை வைக்கிறாங்கன்னு எனக்கு விளங்கல. அவங்களாம் மேடையில பேசுறாங்க. உண்டாக்குறது நானா உண்டாக்க? நான் யாரு உண்டாக்குறதுக்கு? உங்களை மாதிரி நான் ஒரு ஆள், அவ்வளவுதான். நான் ஒரு பேசுறேன், அவ்வளவு மேடை, அவ்வளவுதான். உண்டாக்குறதுக்கு நான் யாருங்க? ஒண்ணும் கிடையாது. உங்களை மாதிரி ஒரு ஆள் தான். உண்டாக்குறதுன்னா இல்ல சேர்ந்துதான் உண்டாக்கணும். நான் உண்டாக்க முடியாது. நான் உண்டாக்கி இப்போது அமைத்து விட்டேன், நான் தலைவனாகி விட்டேன், இப்ப பாக்கிற செயலாளராக்கி விட்டேன், சம்சுல்லா பொருளாளராக்கி விட்டேன், இலாயிய துணைத் தலைவராக்கி விட்டேன். இப்படியா என்ன சொல்றாங்க அவங்க? யாரு உண்டாக்குறதுங்கிற? உண்டாக்குறதுக்கு அந்த அதிகாரம் நமக்கு தரப்படல. உண்டாக்குறதா இருந்தா நீங்க உண்டாக்கணும். இதெல்லாம் செய்யறதா இருந்தா செய்யல. பல மாதிரி பல முயற்சிகள் பண்ணணும். பலவிதமான கூட்டமைப்புகளுக்கு பாடுபட்டோம். அதுல பல சகோதரர்கள் கலந்து கொள்ளவே இல்லை. பல இயக்கங்கள் சேர்ந்து ஒரு அமைப்பு உண்டாக்கணும். அதுல 75% சகோதரர்கள் தங்கள் ஊர்ல தங்க பேர்ல எங்க இருந்தாங்க, சேர்ந்துக்கிறவே இல்லை. மீதி இருக்கிற 25%ஆவது பல காரியங்களை செய்ய முடியுமான்னு கேட்டா செய்ய முடியாம போச்சு. இப்ப நான் சொன்ன இந்த செயல் திட்டங்கள்லாம் செய்ய முடியல, செயல் வடிவம் கொடுக்க முடியல. அதுக்கு ஒண்ணு வேணுங்கிறது உண்மை. அதை உண்டாக்குறவன் நான் இல்ல, அதுக்கு நான் வரவும் இல்லை, அதுக்கு தகுதியும் இல்லை. எனக்கு உள்ள வேலையில அதையெல்லாம் செய்யவும் முடியாது. என்னமோ என்கிட்ட கோரிக்கை வைக்கிறாங்க, அதெல்லாம் முடியாது. சும்மா உட்காந்துக்கிட்டு அது நான் முடியாது. நிர்வாகம் ஆசையும் இல்லை. இன்னும் சொல்ல போனா பாக்கத்தை திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கோம். நம்மளை இந்த எல்லா பொறுப்புல விடுபட்டு விட்டுருங்க பாவா. ஒண்ணுதான் பேசுற கூப்பிடுங்க. நமக்கு இதெல்லாம் பிடிக்கல. இந்த மாதிரியான இதெல்லாம் போகும்போது 10 பேர் பின்னாடி வர்றது அருவருப்பா இருக்கு எனக்கலாம். நீங்க வர்றீங்க பின்னாடி. நான் ஒரு காலத்துல விரும்பல. அசிங்கமாவும் அருவருப்பாவும் வெக்கி தலைவீங்க கௌரவம் நினைக்கிறீங்க. எனக்கு வெக்கமா தான் இருக்குது. அதனால நமக்கு என்ன ஆசையெல்லாம் கிடையாது. ஒரு காலத்துல நம்மளை காப்பாற்றணும். இருக்கிற எல்லா பொறுப்புகள்ல இருந்தும் விடுபட்டு பொறுப்புல இருந்ததை விட அதிகமாக உழைக்கக்கூடிய ஒரு சாதாரண ஆளா மட்டும்தான் நான் இருக்கிறதுக்கான சிந்தனையில இருக்கிறேன். அதை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அப்படித்தான் வருவோமே தவிர நீங்க நினைக்கிற மாதிரி இப்படி மேலே தான் போயிட மாட்டோம். கீழே இறங்கி அங்க உட்காரக்கூடியவர்களாகத்தான் நாங்க ஆசைப்பட்டு இருக்கிறோம். என்னுடைய ஆசை அதுதான். ஆனா ஒண்ணு அது வேணும், அதை மறுக்கவே இல்லை. எது வேணும்? ஒரு யூனிட் வேணும். இதையெல்லாம் செய்யக்கூடிய ஒரு கூட்டம். அது எப்படி வேணும்? நீங்க எல்லாருமா கூடி உருவாக்கினா அது முடியும். அதுக்கு வேண்ட ஒரு சஜஷன் நான் சொல்றேன், அதை வேணா செய்யுங்க. இங்க மேடையில் அறிவிச்சதுனால ஏந்தலையில கடைசி நான் தானே பேசுறேன். ஏந்தலையில சுமத்து விட்டு உட்கார்ந்துட்டாங்க. உட்கார்ந்த காரணத்தினால நம்ம ஒரு சஜஷன் சொல்லலாம். பல ஊர்க்காரங்க வந்திருக்கிறீங்க, பல ஊர்கள்ல இருந்து சகோதரர்கள் வந்திருக்கிறீங்க. ஒவ்வொரு ஊர்ல உள்ளவர்களும் இந்த நிகழ்ச்சி முடிந்த பிறகு தனித்தனியாக நீங்கள் கூடுங்கள், ஒரு பகுதியில் கூடுங்கள். கூடி அந்த உங்கள் பகுதியில் உள்ளவர்களுக்கு ஒரு தலைமையை தேர்ந்தெடுங்கள். திணிக்க மாட்டோம், திணிக்க கூடாது. திணிச்சதுனால வர்ற இடைஞ்சல்களை ஒரு அனுபவத்தின் மூலம் நம்ம கண்டோம். அதனால மக்களுக்கு அதிருப்தி வர்றதை பார்த்தோம்.
அதனால தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் மத்தியில் உள்ள உறவு நாசமா போன காட்சியை பார்த்தோம். நீங்கள் எல்லாம் விரும்பி இவர் சரியான ஆள் என்று எடை போட்டு தேர்ந்தெடுக்கக்கூடிய அளவுல நீங்க கூட்டம் முடிஞ்ச பிறகு அங்கங்க கூடி நம்ம ஊர்ல வந்த வராதவங்களுக்கு கவலைப்படாதீங்க. யாரு இவ்வளவு சிரமத்துக்கு இடையில இந்த 2 நாள் அர்ப்பணிச்சு வந்தார்களோ இவர்களை விட தகுதியானவர்கள் வெளியில் இருக்க முடியாது. நீங்க எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. நீங்க 10 பேர் ஊருக்கு 10 பேர் இருந்தா போதும், புரட்சி எடுக்கலாம் ஊரைய. அர்ப்பணிக்கக்கூடிய 10 பேர் இருந்தா சமுதாயத்தை தலைகளை மாத்தலாம், புரட்ட முடியும். அதனால அவங்க கூடுங்க, கூடி ஒரு 2 பேரோ 3 பேரை தேர்ந்தெடுத்து எங்க ஊர்ல இந்த 3 பேரை நாங்க தேர்ந்தெடுத்துக்கிறோம் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட எங்களுக்கு வேணா காலையில தாங்க. நீங்க ராத்திரிக்கு முடிவு பண்ணி காலையில கொடுங்க. நீங்க யாரையெல்லாம் தேர்ந்தெடுத்து சொன்னீங்களோ அவர்கள் எல்லாம் கூடி அதுல யாரு நல்லா செயல்படுவா, யாரு அர்ப்பணிப்பா, யாரு மக்கள் அனுசரிப்பா, யாரு இஹ்லாசோட பாடுபடுவா, யாரு எந்த ஒரு பணம் பதவி புகழ் ஆசை இல்லாம இருப்பா, யாரு அல்லாஹ்வை தவிர யாருக்கு அஞ்சாமல் இருப்பாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கூட்டு தலைமைய ஒருத்தங்க கேட்கறது மாதிரி இல்லாம கூட்டு தலைமைய அவர்கள் எல்லாம் கூடி உருவாக்கட்டும். நீங்கள் உங்கள் ஊர்களில் இருந்து தேர்ந்தெடுத்து தரக்கூடிய அந்த 3 பிரதிநிதிகள் கூடி நாளைக்கு பகல்ல கூடி ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்து நாளைக்கு ராத்திரிக்கு அறிவிங்க. நம்மளா நியமிச்சிருக்க முடியாதுமா, சரியா வராது. நீங்களா கூடி அதை செய்வது சரியா இருந்தா அதான் நல்லா இருக்கும். அப்பதான் மனுஷனுக்கான இயற்கையில் நல்லவனா இருப்பாங்க. நான் நல்லவனாவே இருப்பேன்னு வைங்களேன், என்னை யாரும் கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும் பொழுது நானா கெட்டு போயிருவேன். கெட்டு போன நினைக்க மாட்டேன். என்னடா 10 காசு எடுத்து ஒருத்தன் கேட்கல, 50 காசு எடுத்து பார்ப்பேன், ஒருத்தன் கேட்க மாட்டேங்கிறாங்க. 1 ரூபாய் எடுப்புமே, இதுக்கு கேட்க மாட்டேங்கிறாங்க. 100 ரூபாய் எடுப்புமே, வாயை திறக்க மாட்டாங்க. 1000 ரூபாய் எடுப்புமே, எல்லாத்தையும் எடுக்கணும். அப்ப மனிதன் கெட்டு போறது காரணம் கேட்கக்கூடிய சமுதாயம் இல்ல, கேட்க அனுமதிப்பது இல்ல. அப்ப நீங்களும் கேட்கக்கூடியவர்களாகவும் பதில் சொல்லக்கூடியவர்களாகவும் ஒரு சமுதாயம் இருந்தா தான் அது ஒழுங்கா இருக்கும், சரியா இருக்கும். அதனால நீங்கள் எல்லாம் ஒவ்வொரு பகுதியில் அங்கங்க கூடி எங்க ஊருக்கு இந்த 3 பேரு நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்க, எங்க ஊருக்கு இந்த 3 பேருங்கிற பட்டியலை நீங்கள் காலையில் கொடுத்தால் மத்தியான இடைவெளியில அந்த 3 பேர்களாக ஒரு இடத்துல கூடி அவர்கள் ஒரு தகுதியான தலைமையை உருவாக்குவார்கள். இதுதான் எனக்கு இந்த மாதிரி ஆளாளுக்கு பிடிச்சு பேசிட்டு போனாங்க இல்லையா, அதுக்கு இந்த ஒரு தீர்வு தான் என் மனசுல பட்டுச்சு. இத ஏத்துக்கிறீங்களா? வந்துச்சா சொல்லுங்க. ஏற்கனவே தேர்ந்தெடுத்து வச்சிருந்தீங்கன்னா அதை சொல்லுங்க. அதான் தேர்ந்தெடுத்து வச்சிருந்தா அதை சொல்லுங்க. தேர்ந்தெடுத்தா இன்னொரு சொல்ல வேண்டிய அவரை தான் தேர்ந்தெடுக்க போறீங்க. தேர்ந்தெடுத்து வச்சிருந்தாலும் சரி எல்லா மக்களையும் கூட்டி வச்சு இப்படி செய்வோமாண்டு எல்லாம் மனப்பூர்வமா செய்யும் பொழுது ஒரு இணக்கம் நம்மளா உண்டாக்கணும். இத நம்மளா உண்டாக்குனது இருக்க சமைக்க தெரியாத காலத்துல நாங்கெல்லாம் போய் கடை வச்சிருந்தோம் சொன்னல, அப்ப சமைக்கலாம் தெரியாது. இப்ப நான் சூப்பரா சமைக்குவேன், எல்லா சாப்பாடும் எனக்கு சமைக்க தெரியும். ஏன்னா கடை வச்சு நாங்களாவது சமைச்சுக்கிட்டோம், எல்லாம் எனக்கு தெரியும். முத சமைக்கும் போது நல்லாவே இருக்காது, எங்களுக்கு ருசியா தெரியும். நம்ம செஞ்சோம்ல, நம்ம செஞ்சதுனால உப்பு அதிகமா போடுவோம், வெந்து வேகாம அரிசியும் கிரிசியமா பிடிச்சி போய் பல மாதிரியா இருக்கும், அது ருசியா தெரியும். நம்ம சமைச்சு நம்ம செஞ்சும் பொழுது அதுக்கு ஒரு தனி டேஸ்ட் இருக்காது, மனசுல அது நிறைவு, மனம் நிறைஞ்சு போயிருக்கும். அப்ப நீங்களா உண்டாக்கும் போது உங்களுக்கு ஒரு நிறைவு. நம்ம உண்டாக்கணும், இது நம்ம செஞ்சது, இது நம்ம தயாரிச்சது, இது நம்ம ஜமாத்து, இது நம்ம கூட்டமைப்பு. நீங்க எந்த பேர்ல வேண்டாலும் நீங்க கொள்ளலாம், கூட்டமைப்பு தான் உருவாக்கணும். ஒரு ஊர்ல ஒரு பேர்ல நீங்க இயங்குவீங்க, அதை கலைச்சு விட்டு வாங்க, நாசமா போய் வேணாம். உங்க ஊர்ல நீங்க எப்படி இயங்குனீங்களோ அப்படி இயங்குங்க. பல எல்லாம் ஏதோ கூட்ட அமைப்பு, இது பேர்கள்ல தலையிடக்கூடாது, இந்த மாதிரி உத்தரவு போடக்கூடாது, இந்த ஊருக்கு உன்னை தலைவனாக்கி விட்டேன் சொல்லக்கூடாது. அந்த ஊர்ல உள்ள தௌஹீத் சகோதரர்கள் தான் அவர்களுக்குரிய தலைவரை தேர்ந்தெடுத்து அவர்கள் எல்லாம் கூடி என்னென்ன குறைகள் நம்ம இன்னைக்கு சொல்றோமோ அந்த குறைகள் இல்லாத ஒரு விதிமுறைகள் வகுக்கப்பட்ட கணக்கு வழக்குகள் காட்டுகிற, மக்களுக்கு 3 மாதத்துக்கு ஒருக்கா பொதுக்குழு கூடுகிற, இப்படி எல்லா பிரச்சனைகளையும் மனமிட்டு பேசுகிற மேடை போட்டு இல்ல, தொண்டனாக நானும் சென்னையில் உள்ள அளவு நாங்கள் உட்கார்ந்துக்கிறோம், கலந்து அவர்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருப்போம் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன்.
திருக்குரானின் அறிவியல் சான்றுகள் பாகம் 2, இஸ்லாம் பெண்கள் உரிமையை பறிக்கிறதா, பிறை ஒரு விளக்கம், இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம், நபி தோழியர் வரலாறு, குற்றச்சாட்டுகளும் பதில்களும், நோன்பு, இயேசு இறைமகனா, வருமுன் உரைத்த இஸ்லாம், உண்மை தோழர் அபூபக்கர் அலி, பெண்களுக்கான நபி வழி சட்டங்கள், அறிவுச்சுடர் அன்னை ஐசார் அலி, இஸ்லாத்தில் சொர்க்கம் நரகம், நபி தோழர்களும் நமது நிலையும், துவாக்களின் தொகுப்பு, முகைதீன் மௌலிது ஒரு ஆய்வு, குரானை எளிதில் ஓதிட, நபிகள் நாயகம் பல திருமணம் செய்தது ஏன், யாக்குத்பா ஒரு ஆய்வு, நபி வழியில் நம்ஹஜ், நபி வழியில் குழந்தை வளர்ப்பு, தராவி தொழுகை ஒரு ஆய்வு, ஜக்காத் ஒரு ஆய்வு, இஸ்லாத்தில் இல்லறம், கியாமத் நாளின் 10 அடையாளங்கள், நபிகளாரின் நற்போதனைகள், மன்னரை வாழ்க்கை, பைபிளில் நபிகள் நாயகம், இஸ்லாத்தின் பார்வையில் பில்லி சூனியம், தர்கா வழிபாடு, நபிகளாரின் இறுதி நாட்கள், இஸ்லாமிய கொள்கை, சரியான ஹதீஸ்களும் தவறான ஹதீஸ்களும், சந்திக்கும் வேளையில் கொள்கை விளக்கம், பேய் பிசாசு உண்டா, கற்பனை கதைகள், நவீன பிரச்சனைகளும் தீர்வுகளும், தப்லிக் தாகலின் தொகுப்பு, சுபகான மௌலிது ஒரு ஆய்வு, மனிதனுக்கேற்ற மார்க்கம், நேர்ச்சையும் சத்தியமும், மனனம் செய்வோம், விளக்கப்பட்ட உணவுகள், அர்த்தமுல்லா இஸ்லாம், குர்பானியின் சட்டங்கள், தொழுகை, இஸ்லாத்தின் பார்வையில் கனவுகள், இஸ்லாமிய திருமணம், இறைவனிடம் கையேந்துங்கள், மீராஜும் அதன் படிப்பினைகளும், வேதம் கொடுக்கப்பட்டோர் யார் மற்றும் ப்ராபட் முகமது தி கிரேட்டஸ்ட் மேன். மூன் பப்ளிகேஷன் 83/3 மூர்தரு முதல் மாடி மண்ணடி சென்னை 1. போன் நம்பர் 65